வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற 41வது இலக்கிய சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நண்பர்களே, வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவானது ஒவ்வொரு மாதமும் தமிழிலே சிறந்த படைப்புகளை தந்திருக்கின்ற படைப்பாளர்களை, எழுத்தாளர்களை சிறப்பிக்கின்ற வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் 41வது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்களினுடைய படைப்புகளை குறித்து பேசுவதற்காக 3 எழுத்தாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எழுத்தாளர் சரவணன் சந்திரன் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் எழுத்துலகிலே சிறப்பான முறையிலே படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு அவரிடம் எப்போதுமே ஒரு நெருக்கம் உண்டு. ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை புத்தக கண்காட்சியிலே அவரும் கவிஞர் ரமேஷ் வைத்தியாவும் ஒரு நிகழ்ச்சியிலே பேசி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் முதல் தடவையாக நான் சந்தித்தேன். அதற்கு பிறகு பல புத்தக கண்காட்சிகளில் அவரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் எனக்கு எப்போதும் நெருக்கமானவராகவே இருந்திருக்கிறார். அவரை பற்றிய சில குறிப்புகளை பின்னாட்களிலே நான் படிக்க நேர்ந்த பொழுது, அவர் மதுரையிலே பிறந்திருக்கிறார். கோவில்பட்டி, திருநெல்வேலி, தேனி, சென்னை, இது எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊர்கள், நகரம். இதில் நான் தேனியை தவிர மற்ற அனைத்து ஊர்களிலும் நானும் இருந்திருக்கிறேன். நானும் ஒரு கோவில்பட்டிக்காரன் என்ற முறையிலே நானும் அந்த கோவில்பட்டி மண்ணிலே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஹாக்கி மேட்ச், அகில இந்திய டோர்னமெண்ட் நடக்கும், குப்புசாமி நாயுடு அதையெல்லாம் பார்த்திருக்கிறேன் என்ற அளவிலே அவரை நெருக்கமானவராக உணர்ந்திருக்கிறேன். அதே போல அன்றைய கோவில்பட்டி மண்ணிலே அன்றைய பள்ளியிலே படிக்கின்ற பொழுது அன்று எல்லா வகைப்பட்ட மாணவர்களும் பள்ளியிலே படிப்பார்கள். அதனாலே நாம் எல்லா தரப்பு மக்களுடனும் இணைந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்று கிடைத்தது. அதனால் அவருடைய கதைகள் எல்லாமே எனக்கு மிகவும் நெருக்கமானதாக நான் எப்போதுமே உணர்ந்திருக்கிறேன். அந்த அளவிலே அவர் எனக்கு நெருக்கமான நண்பராகவே எப்போதுமே இருந்திருக்கிறார். அவரை பற்றிய இன்னும் சில குறிப்புகளையும் சொல்ல விரும்புகிறேன். ஒரே நிமிடம் அதை வாசித்து காட்டிவிடலாம் என்று எண்ணுகிறேன். சரவணகுமார் என்ற இயற்பெயரை கொண்டவர் எழுத்தாளர் சரவணன் சந்திரன். தொழில்முறை ஹாக்கி விளையாட்டு வீரராக இருந்தவர். நான் சொன்னதை போல பல ஊர்களிலே வாழ்ந்த இவர் தற்போது சென்னையிலே வசித்து வருகிறார். காலச்சுவடு, இந்தியா டுடே, மின் தமிழ் போன்ற அச்சு மற்றும் மின் ஊடகங்களில் பணிபுரிந்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக காட்சி ஊடகத்தில் பணி செய்திருக்கிறார். விஜய் டிவி, ஜி தமிழ் கலர்ஸ் போன்ற காட்சி ஊடகங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார். ஆனந்த விகடன், உயிர்மை, இந்து தமிழ் போன்ற பல்வேறு பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளும் எழுதி வருகிறார். சென்னையிலே நவீன மீன் அங்காடியகம் நடத்துவதுடன் பழனியிலே வேளாண்மை தொழிலையும் செய்து கொண்டிருக்கின்றார். சரவணன் சந்திரன் இதுவரையில் 9 நாவல்களையும், 8 கட்டுரை நூல்களையும், 5 சிறுகதை தொகுப்புகளையும், 2 வாழ்வியல் கதைகளையும் எழுதியிருக்கிறார். படைப்புகள் எல்லாமே பரவலாக கவனம் பெற்ற படைப்புகளாக எழுத்தாளர் சரவணன் சந்திரன் தனது படைப்புகளை தந்திருக்கிறார் என்பது முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, இந்த அளவிலே அவருடைய படைப்புகளை குறித்து பேசுவதற்காக 3 வந்திருக்கிறார்கள். மூவரையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாசகர்களுக்கு அறிமுகமானவர்கள். தொடர்ந்து சரவணன் சந்திரனுடைய படைப்புகளை வாசித்து கொண்டு வருபவர்கள். முதலாவதாக ரமலோ நாவல். ரமலோ ஒரு ஃபேண்டசி நாவல்.
பரவலாக இன்றைய வாசகர் உலகிலே பேசப்படுகின்ற ஒரு நாவல். நமது வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலே ஒரு 4 பதிவுகள் ரமலோவை குறித்து வெளியாகி இருக்கிறது என்று எண்ணுகிறேன். எழுதியவர்கள் எல்லோருமே இன்றைய நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கிறார்கள் என்பதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர் பாலகுமார் இன்று ரமலோ என்ற நாவலை குறித்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவர் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்திலும் கூட அவர் இங்கே வருகை தந்து தனது உரையை தந்துவிட்டு செல்லலாம் என்று வந்திருப்பது அவர் கொடுத்த அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அவரது முனைப்பை காட்டுவதாக இருக்கிறது. அதற்காக தனிப்பட்ட முறையிலே அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர் பாலகுமார் விஜயராமன் 1980ஆம் ஆண்டிலே மதுரையிலே பிறந்தவர். தற்போது ஓசூரிலே வசித்து வருகிறார். பிஎஸ்என்எல் நிறுவனத்திலே தொலைத்தொடர்பு பொறியாளராக பணியாற்றுகிறார். மின்னணுவியல் தொடர்பியலில் பொறியியல் பட்டமும் மேலாண்மையில் பட்டப்படிப்பும் வாடிக்கையாளர் மனப்பான்மை தொடர்பான புத்தாய்வில் முனைவர் பட்டமும் பெற்றவர். இவரது படைப்புகள் வலசை, மலைகள், கனலி, வாசகசாலை, சொல்வனம், நடுகள் உள்ளிட்ட இதழ்களில் வெளியாகியுள்ளன. பறவைகள், விலங்குகள், சூழியல் சார்ந்த இவரது கடவுளின் பறவைகள் மொழிபெயர்ப்பு உலகச் சிறுகதைகள் தொகுப்பிற்கு சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான வாசகசாலை விருதினை 2018 பெற்றது. காலச்சுவடு வெளியீடாக இவரது நாவல் சேவல் களம் பண்டைய காலம் தொட்டு தமிழர் புறவாழ்வில் முக்கிய பங்காற்றுகின்ற சேவல் சண்டை குறித்த நுட்பங்களை பேசுகிறது. இவரது அவசர சிகிச்சை என்ற சிறுகதை ரியாத் தமிழ்ச்சங்கம் உலகளாவிய அளவில் நடத்திய சிறுகதை போட்டியிலே 2022 2ஆம் பரிசினை பெற்றது. தென்திசை வலைப்பூவிலே அவர் தொடர்ந்து எழுதி வருகிறார். நண்பர் எழுத்தாளர் பாலகுமார் அவர்களை ரமலு நாவலை குறித்து பேச அழைக்கிறேன். வாங்க பாலகுமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரே நிமிஷம் இருங்க. சரி, ஓகே, பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுமத்தின் வாசகர்கள், சக எழுத்தாளர்கள், சிறப்பு விருந்தினர் சரவணன் சந்திரன், ஒருங்கிணைப்பாளர் மந்திரமூர்த்தி அழகு ஐயா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் ரமலோ நாவல் குறித்து எனது வாசக பார்வையை பதிவு செய்யலான் இருக்கேன். இது ஒரு கிரிட்டிக்ஸோ அல்லது ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ அல்லது கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ பேசுறதில்லை. ஒரு வாசகனாக, ஒரு எளிய வாசகனாக பரவலாக பேசப்படக்கூடிய இன்றைய படைப்பு பிரபலமான ஒரு படைப்பு. அது எனக்கு எப்படி அப்பீல் ஆயிருக்கு அல்லது ஒரு எளிய வாசகனின் மனதில் அது என்ன தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற லெவல்ல தான் இந்த உரையை ஏத்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். முதல்ல இந்த நாவல இந்த என்னோட அடுத்த 15-20 நிமிட உரைய 3 பகுதிகளா பிரிச்சுக்க விரும்புறேன். முதல்ல ரமலோ பத்தியான எனது பார்வை. 2 சரவணன் சந்திரனுடைய பொதுவான புனை உலகம். 3வது இந்த நாவல் பொதுவலையில் அல்லது இதோட முன்னட்டை பின்னட்டை குறிப்புல, அணிந்துரையில, முன்னுரையில கிளைம் பண்ணியிருக்க பிளேஸ், அந்த நாவலுக்கும் இந்த நாவலோட கண்டென்ட்டுக்கும் அது கிளைம் பண்ணியிருக்க பிளேஸுக்கும் உள்ள ஒப்புமைகளை பேச விரும்புறேன். இந்த 3மே ஒரு வாசகனாக என்னுடைய தனிப்பட்ட பார்வை அப்படின்று நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். முதலாக தான் ஏற்கனவே இந்த நாவல் குறித்து நான் ஒரு புறவி இலக்கிய அமைப்புல இந்த நாவல் குறித்து பேசியிருக்கேன். அந்த பேசின பதிவு வீடியோவாக இல்லாட்டா கூட அதோட கண்டென்ட் இணையத்தில் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ கூறியது திரும்ப கூறல் அப்படின்றத வேண்டான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அது பதிவு பண்ணது எல்லாமே அந்த டைம்ல எனக்கு தோன்ற விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தோம் மனசுல. அது இப்பயும் ஐ ஸ்டாண்ட் டு இட். ஆனா கூறியதை மறுபடியும் திரும்பி கூறுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது?
புதுசா இந்த நாவல் தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி நான் இது கிட்டத்தட்ட அது வந்து 3வது ரீடிங் இந்த நாவல் வாசிச்சிருக்கேன். இப்ப இந்த கூட்டத்துக்காக 3வது முறையா வாசிச்சேன். முதல் முறை எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம இந்த வாசிப்பின் இன்பத்துக்காக ஃபர்ஸ்ட் வாசிச்சது. வாசித்த பிறகு எனக்கு தான் இந்த ரமலோ குறித்து பிறவி கூட்டத்துல அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு முன்மொழிஞ்சேன். நான் தான் முன்மொழிஞ்சேன். அதுக்கப்புறம் அது ஒரு கிரிட்டிக்கல் ரிவ்யூவாவே இருந்தது. அது ஒரு தீவிர வாசகர்களுக்கான அது கூடுகை. அந்த கூடுகை 2வது முறை அந்த புறவி கூட்டத்துல பேசுறதுக்காக அந்த நாவலை வாசிச்சேன். 3வது முறை இப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில ஐசியூ வார்டுக்கு முன்னாடி உட்காந்து இந்த நாவலை வாசிச்சுட்டு இருந்தேன் கடந்த ஒரு 3-4 இந்த 3 முறையிலையுமே வாசிக்கும் போது, முதல் முறை வாசிக்கும் போது அன்றாடம் ஓசூரிலிருந்து ரயில்வே தினசரி ரயிலில் பெங்களூருக்கு போற வழியில காலையில ஈவினிங் ஆபீஸ் டைம்ல ஒரு 3 நாள் வாசிச்சது. 2வது முறை ஒரே இரவில் ஒரு நைட் உட்காந்து ஃபுல்லா வாசிச்சது. 3வது முறை அவசர சிகிச்சை பிரிவில் முன்னாடி இருந்து வாசிச்சேன். சரி, இந்த 3 முறையிலுமே ஒரு வாசகனுக்கு என்ன மனநிலையில வாசிக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையை தான் அது வந்து நமக்கு அப்பீல் ஆகும்ல. ஸோ அந்த விதத்துல எப்படி அப்பீல் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த நாவல் ரமலோ மிக சரளமாக எழுதப்பட்ட வெகுஜன வாசகர்களை மிகவும் ஈர்க்கக்கூடிய வகையில ரொம்ப சரளமான பிரவாக நடை சொல்றாங்களா, அப்படி கடகடன்னு ஓடிடும். இந்த நாவலுக்கான அத்தியாயங்கள் வந்து கடகடன்னு ஓடுது. தளம், இது பேசக்கூடிய தளம் புதுமையான தளம், வழக்கமான டெம்ப்ளேட் இல்லாம கடல், நெய்தல் நிலம் சார்ந்த பதிவுகள் எப்பவுமே பார்க்க சலிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடலை. அதே மாதிரி கடல் குறித்த புனைவுகளும் சரி, அது தரக்கூடிய ஆழமும் அகலமும் வந்து பிரமிக்க வைக்கக்கூடியது. அந்த விதத்துல கடல் சார்ந்த ஒரு பதிவு, கடல் சார்ந்த ஒரு புனைவு அப்படின்றத ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்திருக்கு. துவக்க நிலை வாசகர்களுக்கு ஒரு நாவலை ஈர்க்கக்கூடிய, இன்று தமிழ் வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில புனைவு சார்ந்து ஒரு தமிழில் ஒரு படைப்பை ஒரு எளிய, இன்னைக்கு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டா ஒரு தமிழ் நாவல் வாசிக்க வைக்கணும்னா ஐ கேன் ஈஸிலியா ரெக்கமெண்ட் இந்த ரமலோ வாசிங்க அப்படின்னு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுல துவக்க நிலை வாசகர்களுக்கு 11 வயதுல தமிழை புனைவு தளத்துல வாசிக்க விரும்பக்கூடிய வாசகர்களுக்கு இத நான் என்னோட எளிமையா பதிவு பண்ண முடியும். அந்த அப்படியான ஒரு எளிமையான நடையில இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான மக்கள் இந்த நாவலை வாசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில அந்த கதையை சொல்ல விரும்பல. அந்த நாவலுக்கான என்ன அந்த கதைக்கு சுருக்கத்தை நான் சொல்ல விரும்பல. அந்த கதை எனக்கு எந்த விதமா அப்பீல் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் நான் பேசலாம்னு விரும்புறேன். முதல்ல ஆந்திரேயன் அப்படின்ற ஒரு மெஞ்ஞானியோட பார்வையில விரிகிற இந்த நாவல் அந்த ஆந்திரேயன் மூலமா பிறக்கக்கூடிய ரமலோவோட நாவலாக விரிய முற்படுது. இடையில வந்து ஒரு நிமிஷம். சோ ஆந்திரேயனோட பார்வையில விரிகிற நாவல் தொடர்ச்சியாக அவரோட ரமலோவோட நாவலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையுது. அதுக்கு மெத்தாய் அப்படின்ற அவங்களோட ரமலோட அம்மாவும் ஆந்திரேயனோட மனைவியும் அவங்க ஒரு காரணமாக அமைகிறாங்க. ஆந்திரேயன் பார்வையில விரிகிற கடலுக்குள்ள இருக்க மலை, அதை கனவா காண்கிற காட்சி, அந்த படிமங்கள் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா படிமங்களா வெளிப்பட்டிருக்கு. அதை சொல்ற விதமும் சிறப்பாகவே அமைஞ்சிருந்தது. அந்த மெத்தாயுமே ஒரு அரூபமான ஒரு மிஸ்டிக்கல் கேரக்டர் தான். மெத்தாய்க்கான பின்புலம், அது அவ எப்படி திமிங்கலங்களுக்கு கூடியவளாக மாறுகிறாள் அப்படின்ற காட்சி அமைப்பும் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இடையில ஃபர்ஸ்டே வந்து இந்த எப்சி அப்படின்னு பின்னாடி கடற்கன்னியா மாறப்போறா அப்படின்றத தென்மேற்கு தென்மேற்கு மூலையில, அந்த மலையோட தென்மேற்கு மூலையில அந்த எப்சி உட்கார்ந்து இருந்தாரு. இந்த 3வது வாசிக்கும் போது எனக்கு தெரியும் தென்மேற்கு மூலைன்றது ஒரு வீட்டோட கன்னி மூலை. சோ அந்த கன்னி மூலையில ஒருத்தி உட்கார்ந்து இருக்காருன்னொன்னே 3வது வாசிப்புல கன்னி அவதான் கடற்கன்னி ஆக போறான்றது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அப்போ அவதான் பிளாட் கொடுத்துட்டோம். நம்ம எப்சிக்கான பிளாட்டை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்.
அப்புறம் ரமலோ அவரோட பிறப்புல இருந்து அவரோட எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்கக்கூடிய வழக்கமான சட்டகமான ஆரம்பத்தில் அசம்பந்தமாக அல்லது எதுவுமே செய்யாதவனாக இருந்து பிற்பாடு சாகசங்கள் நிகழ்த்தக்கூடியவனாக மாறப்போகிறான் அப்படின்ற ஒரு ஒரு பில்டப், அந்த கேரக்டருக்கான பில்டப், அவளுக்கான ஒரு நாயகி ஒருதலை பட்சமாக அவளை காதிக்கக்கூடிய எமிலி, அவனோட அப்பா ஆல்பி, அப்பாக்கான எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மமூன், அப்புறம் அந்த ஊர்ல இருக்க பெண் மெய்ஞானிகள், கடலை பார்க்காமல் கரையிலிருந்தே சொல்லக்கூடிய மெய்ஞானிகள், இப்படியான ஒவ்வொரு கேரக்டருக்கான பிளாட்ஸ். இது ரொம்ப அழகா இருக்கு. அதை எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. துவக்க நிலை வாசகர்களுக்கோ அல்லது வந்து ஒரு பதின் பருவத்துல அல்லது தமிழை முதல் முறையாக வாசிக்க கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேண்டசி பிளாட்டா இருக்கு. இந்த பிளாட் வந்து நிறைய பேரை ஈர்க்கும். இது கமர்ஷியல் கண்டென்ட். அவருக்கு நல்லா தெரியும் எது செல்லபிள் கண்டென்ட்னு, எழுத்தாளர். அந்த விதத்துல இந்த கண்டென்ட் வந்து ஒரு நல்ல செல்லபிள் கண்டென்ட். ஸோ அந்த விதத்துல இந்த நாவல் பேசக்கூடிய தளம், பேசுகின்ற தளம் அப்படின்றதுல இது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு எனக்கு தோணுது. எனக்கு போதாமைகள் அப்படின்னு இந்த நாவல் பிரதியில போதாமைகள் அப்படின்னு ஆஸ் அ ரீடரா எனக்கு தோணுன விஷயங்கள், ரமணோ பத்தியான வர்ணனைகள், ரமணோ பத்தியான பேச்சுக்கள் நிறைய இருக்கு. பண்ண போறான் அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த வர்ணனைகள் மட்டுமே தான் இருக்கு. ரமலோ நிகழ்த்திய சாகசங்கள் அல்லது ரமலோ செய்த விஷயங்கள் அப்படி. கடைசியாக கடல் பார்க்கிறான், பிரம்மாண்டமாக உருவெடுக்கிறான், கடற்கண்ணியை கூட்டிட்டு வர்றான், அவ்வளவுதான். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டா அவரு எழுத்தாளர் ஒரு பதில் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னும் இந்த நாவல்ல ஒரு 100 பக்கம் இருக்கு, ரமலோக்கான சாகசங்கள் 100 பக்கம் இருக்கு அப்படின்னா அது ஃபேஸ்புக்ல பார்க்காதவங்களுக்கு அது நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். அவரு ஒரு எதிரணி வந்து 100 ரன்களுக்குள்ள ஒரு எதிரணியை சுருட்டிட்டு நம்ம விராட் கோலி செஞ்சுரி அடிக்க முடியல, 100 ரன்கள் தான் அந்த டார்கெட்டா இருக்கு, இன்னொரு 100 ரன் எதிரி அணிகள்ல அடிச்சிருந்தா விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு மேட்சை வின் பண்றதுக்கு ஒப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல சர்காஸ்டிக் போஸ்டுக்கு ஓகே தான், ஆனா இது அதை சொல்ல வரல, அது அவரு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை. இன்னும் நான் 100 பக்கம் நீட்டித்திருக்க வேண்டும் என்றால், அப்படி வந்து 100 பக்கம் நீட்டி இருக்கலாம் அப்படின்னா இன்னும் 100 பக்கம் எக்ஸ்ட்ரா எழுதுங்கன்னு இல்லை. இந்த 200 பக்கத்திலேயே அல்லது இன்னும் ரமலோவுக்கான சாகச தேவைகள் இந்த நாவல்ல இல்ல. ரமலோ பத்தியான ரமலோ பத்தி மற்ற கேரக்டர் பேசின விஷயங்கள், ரமலோ பத்தி ஆசிரியர் பேசின விஷயங்களை ரமலோ அந்த நாவல்ல நிகழ்த்தி காட்டவே இல்லை அப்படின்றதான் எனக்கு ரமலோ 2 கூட அவர் பிளான் பண்ணலாம் கூட நினைக்கிறேன் நான். அது அந்த சாகச நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டப்படவே இல்லை. அவர் விஸ்வரூபம் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அது விஸ்வரூபம் எடுக்கிறார் அப்படின்றதுக்கே இவ்வளவு படிநிலைகள் பில்டப் பண்ணப்பட்ட இந்த கேரக்டர் தனக்கான சேர்க்கப்பட்ட கணத்துக்கான செயல்களை செய்யல அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் அந்த நாவல்கள் செயல்படுத்தி இருக்கணும். அந்த ரமலோ இன்னும் ஆக்டிவா இருந்திருக்கணும். ரமலோ பத்தி பேசின விஷயங்கள் நிறைய இருந்தது, ரமலோ செய்த விஷயங்கள் கம்மியா இருந்தது. அதைத்தான் நான் மீன் பண்ணேன் அந்த மீட்டிங்ல. அது எப்படியோ அவரோட காதுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் எதர்ச்சியாகவோ அல்லது நான் சரவணன் மாணிக்கவாசகம் சார் சொன்னதை சொன்னேன், நீங்க நானும் அதே லைன்ல தான் பேசினேன். நான் எனக்கான பாயிண்டா கூட எடுத்துக்கிட்டேன். ஒன்னும் தப்பு இல்ல. அது சொன்னதுக்கான உண்மையாவே உங்களுக்கு நான் பதில் சொல்லல. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அதே கருத்தோட தான் இருந்தேன். அது எனக்கான பதிலாவே நான் எடுத்துக்கிட்டேன். அது நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். இன்னும் ரமலோ கேரக்டர் ஆப்பரேட் ஆயிருக்கணும், இன்னும் அந்த ரமலோ கேரக்டர் ஆப்பரேட் ஆகிக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அப்புறம் இது அற்புதமான ஒரு பாயிண்ட் வந்து அந்த எமிலி அந்த பின்னாளில் தொன்மமாக மாறக்கூடிய அனைத்து சமிக்கைகளையும் கொண்டிருக்கக்கூடிய எமிலிய நம்ம ஏன் பிற்காலத்துக்கே கொண்டு போகணும்? அது அந்த பிற்காலத்துல தொன்மமா மாறக்கூடியவளை வந்து இந்த ரமலா கேரக்டர்ல நம்ம ஆப்ரேட் பண்ண வச்சிருக்கலாமே. அவன் வந்து பிற்காலத்துல ஒரு தொன்மமா மாற போறான். கடற்கன்னிகள் உருவாகிறது, கன்னி தெய்வங்கள் உருவாகிறதே வந்து வஞ்சகத்தின் மூலமாகவோ அல்லது ஏமாற்றத்தின் மூலமாகவோ பாதிக்கப்பட்டவர்கள் தானே கன்னி தெய்வங்களா மாறுறாங்க. நம்ம உங்களோட சுபிட்சமிர்களே சொல்லியிருக்கீங்கல்ல, ஒரு கன்னி தெய்வம் எங்க இருந்து உருவாரா? பாதிக்கப்பட்ட
ஏதோ ஒரு இடத்த வஞ்சகத்துல பாதிக்கப்பட்ட ஒரு கன்னி தானே அது தெய்வமா மாறுறா. அப்போ இப்ப இந்த கடற்கன்னி கூட எமிலி கூட ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டது தானே. அவள் வந்து இவனுக்காக உடல் பொருள் எல்லாத்தையும் கொடுக்க, உடல் ஆவி மனசு எல்லாத்தையுமே கொடுக்க ரெடியா இருந்தா, ஆனா இவனால கண்டுகொள்ளப்படாதவள், ரமலாவால கண்டுவிடப்படாது. பிற்காலத்துல அப்படியான பெண்கள் தான் தெய்வங்களாகவோ கன்னியாகவோ மாறுறாங்க. அப்போ ஒரு ஒரு தொன்மமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளவள இன்னும் கூட அவரோட போஸ்ட் லவ் ஃபெயிலியர் அவ எப்படி தொன்மமா மாறி இருக்கா அப்படின்றத பேசியிருக்கலாமோ. இதெல்லாமே என்னோட விருப்பம் தான். இது ஆசிரியரோட முழு சுதந்திரம், எப்படி அந்த நாவலை கட்டமைக்கணும்னு. ஆஸ் அ ரீடர், ஆஸ் அ வாசகர் எனக்கு என்ன அப்பீல் ஆச்சு, இன்னும் அதுல போதாமைகள் எது தோணுச்சு அப்படின்றதான் நான் விருப்பம் சொல்ல விரும்புவேன். மற்றபடி இந்த நாவலை குறை சொல்றதுக்கோ அல்லது வந்து என்னோட மேதமைய சொல்ல வர்றதோ இல்லை. நானும் ஒரு உங்களோட இலக்கியத்தில் நானும் ஒரு எழுத்தாளராக பயணப்பட்டு இருக்க சூழ்நிலையில அது அப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரீடரா தான் நான் பேசுறேன். என்னோட ரைட்டர் ஃபேஸ் நான் இங்க கொண்டே வரல. என்னோட ரீடரா எனக்கு என்ன அப்பீல் ஆச்சுன்றத ஒரு இன்னும் தொன்மம், எமிலியோட தொன்மங்கள் இன்னும் விரிவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மூன்றாவதாக காலம். இந்த நாவல் பேசக்கூடிய காலம் என்ன, அதுல சில குழப்பங்கள் எனக்கு இருந்தது. ஒரு இடங்கள்ல பண்டமாற்று முறைகள் வருது. அப்புறம் வந்து எல்லாம் ரமல வளர்ந்து வர்ற காலங்கள்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது இல்ல. ஒரு காலத்துல பண்டமாற்று முறை சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல முன்பணங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்றது வருது. அப்போ இந்த பேசக்கூடிய காலம் வந்து எனக்கு ரொம்ப கிளியரா இல்லாத மாதிரி கொஞ்சம் தோணுச்சு. அப்புறம் கண்ணாடிக்கான தேவை இருக்கு. இப்போ வந்து எமிலி வந்து ஒரு இடத்துல கண்ணாடி பார்க்கணும், அது வந்து ரைட்டர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த எமிலி வந்து கண்ணாடி பார்த்து தன்னோட பூர்ண அழகை வந்து முகத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கு அத பிளைனா வந்து கண்ணாடி பார்த்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அது முடிஞ்சிச்சு. ஆனா வந்து அது சின்ன தயக்கம் இருக்கு. அந்த ஊர்ல அந்த காலத்துல கண்ணாடி வருகை வந்துருச்சா? இல்ல, வரல அப்படின்னும் போது அப்போ வலிந்து திணிக்கப்பட்டு எங்கேயோ இருந்து அவங்க அப்பாவுக்கு பண்டமாற்று முறையில ஒரு கண்ணாடி வந்தது. அந்த கண்ணாடியில பாக்குறா, அப்படி வெறும்னா அந்த கண்ணாடி பாக்குறான்னு சொல்லியிருந்தாலே வாசகனுக்கு எந்த கேள்வியும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு பண்டமாற்று முறையில கண்ணாடி வந்துச்சுன்னு சொல்லும் போது இப்ப ஏற்கனவே எந்த அத்தியாயங்கள்லயுமே நீங்க அந்த பண்டமாற்று முறை பத்தியோ அல்லது கண்ணாடி வருகை பற்றியோ சொல்லாம திடீர்னு அது ஒரு இன்சர்ட்டா உள்ள நுழைக்கும் போது அப்போ அது இடைசர்கள் மாதிரி ஒரு ஃபில்லர் மாதிரியும் எனக்கு அது தோணுச்சு. அதுக்கு இன்னும் ரீவிசிட் பண்ணி ஏதாவது ஒரு சாப்டர்ல முன்னாடி ஒரு 4 வரி அந்த கண்ணாடியின் வருகை பற்றியோ அல்லது அவங்க அப்பாவுக்கு வந்து சேர்ந்த வகை பற்றியோ ஒரு யதார்த்தமா சும்மா ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம்னா அதை வாசகர் இங்க கனெக்ட் பண்றதுக்கு ஆமா இல்ல அங்க பார்த்தோம்ல அப்படின்னு அப்படி கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அது சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது தோன்றதுக்காண்டி சொல்றேன் நான். அப்புறம் ஆல்பிக்கும் மம்முனுக்கும் உள்ள அந்த பகையும் முரணும் பகையும் நட்பும் சார்ந்த ஒரு இது. முதல்ல வந்து தன்னோட மகளையே தன்னோட மகள் மேல அவனுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை மம்முனுக்கு. ஆல்பி தன்னோட மகளை எப்படினாலும் இவன் ஒரு திறமைக்காரன், எப்படினாலும் தன்னோட மகளை அனுசரிச்சு போயிடுவான் அப்படின்னு. அப்ப அதுவே மகள் இறந்த பிறகு ஒரு கசப்பா மாறுது. அப்ப அந்த கசப்பா அப்படியே பாதியிலே தேங்கிருது. ரமலாவை ஏதோ பண்ணணும் அப்படின்னு ஊருக்கு வரைக்கும் வர்றவன் அந்த ஊர்ல வந்து பாக்குறான், பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் மம்மூன் கேரக்டர் வளைஞ்சிடும். சில காலங்களுக்கு பிறகு மம்மூனை இப்ப இறக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்றதுக்காக அந்த மம்மூன் கேரக்டர் அந்த சாப்டர்ல மட்டும் வருது, மறுபடியும் வந்து இறந்து போயிருது அப்படின்ற மாதிரி இருந்தது. தொடர்ச்சி ஆல்பிக்கும் மம்மூனுக்குமான உறவும் பகையும் சரியாக விவரிக்கப்படலையோ அப்படின்னு மட்டும் தோணுச்சு. அது அந்த பிளாட் காண்டு. இறுதி அத்தியாயங்கள்ல நடக்கக்கூடிய அந்த திருவிழா நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த இறுதி அத்தியாயங்கள், அந்த திருவிழா 7 நாள் திருவிழா நிகழ்வுகள், அதுக்கான அமைப்புகள் இருந்தது. அப்ப அந்த திருவிழா அப்படி நடக்கும், அப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத அந்த இறுதி அத்தியாயங்கள்ல சொன்னது கரெக்டா இருக்கு. அந்த இறுதி அத்தியாயங்கள்ல இந்த கொண்டாட்ட முறை வந்து நாவல் ஃபுல்லுமே டிராவலா இருந்தா, திருவிழான்னு இல்லை, பொதுவாகவே நாவல் ஃபுல்லும் டிராவலா இருந்தா இன்னும் நன்றாக கூட இருந்திருக்கும். இந்த நாவல் வந்து வாசகர்களை கரையிலே நிறுத்திருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் கடலுக்குள்ள கொண்டு போலியோ வாசகர்களை, கரையிலே எப்படி ரமலோவை கரையிலே நிறுத்திச்சோ அதே மாதிரி வாசகர்களையும் கரையிலே நிறுத்தி வச்சு கடலோட பிரம்மாண்டத்தை தூரத்துல இருந்து பாரு அப்படின்னு சொல்ல வச்சிருச்சோ. நான் இது சொல்றதுனால இந்த நாவல் வந்து தன்னோட தரத்துல இருந்து குறைத்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இது எட்டக்கூடிய இடத்துல இன்னும் பாதி தூரம் தான் எட்டினதுக்கான ரீசன் வந்து இன்னும் அந்த கரையிலே நிக்க வச்சிருச்சோம். கரையில இருந்தே ஒரு கடல் பார்க்கக்கூடிய ஒரு பிரமிப்பை வெளியில இருந்தே காமிச்சிருச்சோம். ஆசிரியர் வந்து
ரமலோ அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படின்றத கரையில இருந்தே வாசகர்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா கொடுத்துட்டாரோ அல்லது வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா கொடுத்துட்டாரோ அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. கடலில் போய் ரமலோ செய்யக்கூடிய சாகசங்கள், அவன் மெய்ஞானியாக உருவெடுக்க போகிறான், அல்லது அவன் ஆந்திரேயனுக்குமே கூட அதே இருந்தது. அவர் கடல் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருந்தது. கடலில் போய் கண்ட உணர்ந்த அனுபவங்கள் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனா அப்புறம் பெண்கள் ஒரு 2 மெய்ஞானிகள் பத்தி அந்த பேசியிருந்தாங்க. பெண்களுக்கான மெய்ஞானி இருந்தது. அவங்களுமே கரையிலிருந்து பார்க்கக்கூடிய ஞானத்தை மட்டும்தான் இருந்தது. ஸோ மொத்தத்துல இந்த நாவல் வந்து கரையிலிருந்து கடலை பார்க்கக்கூடிய பிரம்மாண்டத்தை ஆசிரியர் வந்து வாசகர்களுக்கு நிறுத்தியிருக்காரு அப்படின்ற இதுல எனக்கு இந்த ரமலோ பத்தியான சில குறிப்புகள் இருந்தது. இது போக நான் ஏற்கனவே பிறவியில சொன்ன கருத்துக்கள்லயும் உடன்பாடாக தான் இருக்கு. இன்னைக்கு இருக்க மனநிலை கொஞ்சம் கனிவான மனநிலையில நான் இருக்கேன். ஸோ அதனால அந்த கனிவான பக்கங்களை தான் என்னால இப்ப பேச முடியுது. இது வந்து அப்கோர்ஸ் இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஒரு ரீடருக்கு வந்து என்ன மனநிலையில ஒரு நாவலை வாசிக்கிறோம், அந்த நாவல் பத்தியான பேசுறோம்ன்ற புரிதல் அது இருக்கு இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த நாவல் குறித்த எனது பார்வை வாசிப்புக்கு ரொம்ப எளிமையான நாவல். நீங்க ஒரு புதிய வாசகர்களுக்கு இந்த நாவலை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த நாவலை அறிமுகப்படுத்தலாம். எனக்கு இதே மாதிரியான ஒரு நாவல் சரவணச்சந்திரனோட படைப்புலகம் சார்ந்து எனக்கு இருந்தது. அது வந்து இந்த நாவல் மேலும் மெருகூட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக நான் 3 பேசணும்னு நினைச்சேன். ஒன்னுலேயே ஒரு 17 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் கூட 2வது மட்டும் பேசுறேன், 3வது தனியா வச்சுக்கலாம். 2வது பேசக்கூடிய இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார். நான் 2வதா சரவணச்சந்திரனோட படைப்புலகம் கொடுத்து பேச விரும்புறேன். இங்க நண்பர்கள் பேசும்போது சொன்னாங்க என்னைய அஜ்வால இருந்து நான் சரவணன் தெரியும். நானும் சொல்லிக்கிறேன், எனக்கு 5 முதலின் கதையில இருந்து எனக்கு சரவணன் சந்திரனை தெரியும், அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். 5 முதலின் கதையில இருந்து நான் அவரை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அஸ் அ ரீடரா எனக்கு அவரோட எழுத்து முறைகள் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமூட்டக்குரியாகவும். அந்த பட்டாயா டூர் தான் வந்து 4 இரவுகள் 4 இரவுகள் 5 பகல்கள் அப்படின்னு பட்டாயா டூருக்கு தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. சரவணன் சந்திரனோட நாவல் எழுதுற முறையில இருக்கு. 5 இரவுகள் 6 நாவல்கள்ல ஒரு நாவல் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனக்கு எப்படி ஒரு மனிதனால தொடர்ச்சியா ஒரு 5 நாள் உட்காந்து ஒரு நாவலை முடிச்சிட முடியுது. நமக்கு அந்த அந்த வேகமும் சுறுசுறுப்பும் வந்து ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்கதா இருக்கும். அப்புறம் அவர் பேசிக்கலாவே எனக்கு 8வது நாவல் தான் இது நினைக்கிறேன். 9ஆ 8 தெரியல, 8ன்னு தான் இதுல குறிப்பு இருக்கு. 8வது நாவல் தான் அவங்க மனைவிட்ட பேசும்போது 8வது நாவல் தான் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி முன்னுரையில இருக்கு. அப்புறம் 25வது புத்தகம், அது வந்து மிகப்பெரிய சாதனை. ஒரே ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணலாம், ஒரு நிமிஷத்துல வந்துருவாரு. சாரி, மன்னிக்கணும், ஒரு அவசர அழைப்பு. ஒரு 8 நாவல் 25 புத்தகம்ன்றது வந்து மிகப்பெரிய இலக்கு. அதுல வந்து சரவணன் சந்திரன் வந்து குறுகிய காலத்துல அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அது வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு அவர் ஒரு சிறுகதையாளரோ அப்படின்றதுதான் எனக்கு இனமும் கூட எனக்கு ஒரு நாவலாசிரியரோட ஒரு சிறுகதையாளர் தான் அவரு அப்படின்றதுதான் எனக்கு. அவரோட சிறுகதைகள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த தெரிப்புகள் எல்லாமே வந்து பிரமாதமா இருக்கும். நாவல்ல அவர் இன்னும் எட்டக்கூடிய உயரம் இன்னும் எட்ட வேண்டிய இலக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இதுவும் ரீடரா தான் எனக்கு அது சொல்ற லிபர்ட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா நாவலுமே வாசிச்சிருக்கேன்ற வரையில எனக்கு அஜ்வா வரைக்கும் நான் தொடர்ச்சியா எல்லா படைப்புகளுமே வாசிச்சேன். அப்புறம் அசோகர் எனக்கு அஜ்வா வாசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அத்தாரோ வாசிச்சேன். அத்தாரோ எனக்கு பெரிய ஏமாற்றம் கொடுத்தது. அது எனக்கு அது ஒரு குறுநாவல் அளவுக்கு கூட இல்லாத நாவலை ஒரு 100 பக்கத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதே எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்தது. அந்த நாவல் வந்து பெரிய பிளாட்டு, அவர் ரொம்ப ரொம்ப ஷாலோவா ட்ரீட் பண்ணி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட நாவல்களை தொடர்ச்சி எனக்கு வாசிக்க மனம் ஒப்பவே இல்லை. ஆனா மூன்றாவது முறையாக இல்ல, இறுதியாக ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் அவரோட இந்த நாவலை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் இருக்கு. அது 3வது பத்தியில சொல்ல வேண்டிய விஷயம். அது மனுஷபுத்திரனோட சீட்டிங் வேலை. அது அவரு ஸ்னேகான்ற பேரை கேட்டுதான் ஏமாந்தேன் அப்படின்ற மாதிரி
இந்த நாவல மாய யதார்த்த கதைன்னு சொன்னது வந்து எனக்கு ஒப்புமை இல்லை. இது ஒரு ஃபேண்டசி கதை. இது ஒரு மாய யதார்த்த கதை இல்ல. ஆனா மாய யதார்த்தத்துக்கான அது நான் 3வது சாப்டர்ல பேச நினைச்சேன். அதை நான் இன்னொரு கொஞ்சம் கட்டுரை எழுதுறேன். பட் இந்த கதை கிளைம் பண்ற பிளேஸ், மாய யதார்த்த கதைன்ற கிளைம் பண்ற பிளேஸ் நாவலுக்கு வெளியே நான் சொல்றேன். 2வது இது முடிச்சிடுறேன். சரவணன் சந்திரனோட 8வது நாவல் சிறப்பாக ஒரு துவக்கநிலை வாசகருக்கான ஒரு நல்ல நாவலா தான் வந்திருக்கு. அவர் சிறுகதையில தொட்ட உச்சம் இன்னும் நாவல்ல தொடல. அவர் இன்னும் தொடர்ச்சியாக நாவல்கள் எழுதும் போது அவர் ஒரு கடின உழைப்பாளி, ஒரு விளையாட்டு வீரர். தொடர்ச்சியாக காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறவர், அதுவே பெரிய விஷயம். அப்படி காலையில அதிகாலையில எந்திரிக்கக்கூடிய ஒருத்தரால நிச்சயமா சிறந்த சாதனைகள் செய்ய முடியும். 3 நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். சோ அப்படியான ஒரு நண்பர் எனக்கு வந்து இந்த இணக்கம் வந்து ஒரு வாசகனாக முதல்ல வந்து லட்சுமி சரவணகுமார்ட்ட எனக்கு எப்பவுமே இந்த இணக்கம் இருக்கும். சமகாலத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம்ல, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம்ல. ஏன்னா நானும் இந்த துறையில ஏதோ ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்த பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுதான். ஸோ அப்போ சக எழுத்தாளர்களை பார்க்குறோம், வாசிக்கிறோம் என்பது அவங்களோட ஒர்க் வைஸும் சரி, கண்டென்ட் வைஸும் சரி, அவங்களோட டெடிகேட்டட் வைஸும் சரி, இன்ஸ்பயர் ஆகிற விஷயங்கள் வந்து லட்சுமி சரவணகுமார் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். நேரடியாக எனக்கு பழக்கம் கிடையாது, ஃபேஸ்புக்ல கூட ஃபாலோ பண்ணல. ஆனா வந்து அவரோட எழுத்துல தனித்துவமான எழுத்து இருக்குன்றது என்னால நிச்சயமாக எந்த இடத்துலயும் ஒரு வாசகனாக என்னால கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி சரவணச்சந்திரன் சிறுகதையாளராக அவரோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் ஆனா அவர் நாவலாசிரியர் கிளைம் பண்ற பொசிஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அது எனக்கு வந்து என்னை மாதிரி வாசகர்கள் அவரை தொடர்ச்சியா வாசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு ஏமாற்றமா இருக்கு. என்னோட சரவணச்சந்திரன் வந்து அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்க நாவலாசிரியருக்கான இடத்த அவர் இன்னும் ரீச் பண்ணல. ஆனா அவரை கிளைம் பண்றாங்க, பாராட்டுறாங்க, நண்பர்களுக்குள்ள நிறைய இருக்காங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாமே நண்பர்களுக்குள்ளாமல ஓகே தான். ஆனா வந்து அந்த நாவல் ஒர்க்ஸ் வந்து அந்த நாவல் ஆசிரியருக்கான ஜஸ்டிபிகேஷனை வந்து இன்ன வரைக்கும் படிப்படியா போயிட்டு இருக்கு. நான் எனக்கு அத்தாராவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ரமணோ வந்து நல்லா வந்திருக்கு. துவக்கநிலை வாசகர்களுக்கு என்னால பரிந்துரை பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை நீங்க வந்து இன்னும் மிட்ஃபீல்ட் ஆக்குபை பண்ணல இந்த நாவல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஹாக்கியில மிட்ஃபீல்டு இருக்கான்னு தெரியல, நான் ஃபுட்பால்ல மிட்ஃபீல்டுன்றது என்ன பொசிஷன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மிட்ஃபீல்ட் பொசிஷன் வந்து இந்த நாவல் இன்னும் கிளைம் பண்ணல. தொடர்ச்சியாக நிச்சயமா பயணிப்பீங்க. இது நான் கொடுக்க வேண்டிய உத்வேகம் தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்களை மாதிரி ஆள்கிட்ட இருந்து நாங்க உத்வேகம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய எல்லையில வந்து நிச்சயமா அந்த நாவல் இன்னும் சிறப்பான அடுத்த கட்டங்களுக்கு உங்களை நாவலாசிரியாக கொண்டு செல்லும். 3வது மாய யதார்த்தம் அப்படின்ற நாவல் இந்த நாவல் கிளைம் பண்ணவே இல்லை. இது மாய யதார்த்த நாவல் இல்லை, ஒரு ஃபேண்டசி நாவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி சார், மிக நன்றி சார். ஏதாவது தவறுதலா பேசியிருந்தாங்க. நீங்க ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்து இந்த மாதிரி வந்து இங்க வந்ததுக்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா முதல்ல நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு கேட்டுச்சுன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வந்து காரணம் இல்லை, வந்திருக்கவே மாட்டேன், அந்த மனநிலையில இருக்க மாட்டேன். அந்த மனநிலையில ரொம்ப உங்களை கனிவா கொண்டு வந்து சில விஷயங்கள் நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2வது வந்து நிறைய ஸ்கூல் இருக்கு இல்லைங்களாங்க சார், ஒவ்வொரு ஸ்கூல் இருக்கு. டிஏவி ஸ்கூல் இருக்கு, கேந்திர வித்யாலயா இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் ஏற்கனவே எங்க ஊர்லயே வந்து என்ன கேட்டீங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்கு, அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குது. நிறைய வந்து ஜிலேபி கடையெல்லாம் இருக்குது. ஸோ வந்து நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அந்த எளிமையான பாத் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சி நான் பதிவு பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கிறேன். நான் எளிமையான பாத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த நாவலை பொறுத்தளவு வந்து என்னன்னா, அந்த ஷார்ட்டா எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களோட எழுத்தாளரோட புனைவு. இப்போ நீங்க வந்து எர்னஸ்ட் ஹெமிங் எடுத்தீங்கன்னா இத்தனையோண்டு தான் எழுதியிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 மொத்தமே பார்த்தீங்கன்னா 70 பக்கம் 80 பக்கம் 100 பக்கம் தான் வரும். இப்போ இந்த உயிர்மை இதெல்லாம் போடுறாங்களே, இந்த மாதிரி புக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி சைஸ் எல்லாம் சுருக்காம ஒழுங்கா A4 சைஸ்ல போட்டீங்கன்னா வந்து 15 பக்கத்துல கூட முடிஞ்சிடும். அப்படி இல்லை, அது எனக்கு அப்படித்தான் வருது. ஏன்னா நீங்க வந்து என்ன, நான் ஒரு பெரிய இது விளையாடணும் கிடையாது, கிரிக்கெட் விளையாடணும் கிடையாது. நான் ஒரு ஹாக்கி 45 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 45 நிமிஷம். அந்த பரபரன்னு இருக்க மனநிலை இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்மெட் தான் எனக்கு செட் ஆகுது ஒன்று. அதுபோக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ரமணோ சம்பந்தமான விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே முன்னோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்து எழுதும் போது இந்த பொது ஆளுமைகள்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ கேட்கணும். அதுக்கு எப்படி நான் வந்து 5 பகுதிகள் கேட்கும் போது வந்து குடித்து கொண்டே இருந்தேன்னு எழுதுனேன். அதெல்லாம் ஒரு சென்டென்ஸா கொஞ்சம் இந்த திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுவி துப்பிடுவேன். நானே கழுவி துப்புறேன். திருப்பி என்னால 5 பகுதிகள் கதையை படிக்கவே முடியல, நிஜமாவே படிக்க முடியல. அசோகர் என்னால திருப்பி படிக்க முடியல. எதுக்கு இந்த அசோகர் வந்து இவ்வளவு பெருசா எதுக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தோம்?
இதை ஷார்ட்டா இன்னமும் ஷார்ட்டா சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம அசோர் வந்து இப்படி டீட்டெயில் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நாவலும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கிரிட்டிக்கா சொல்லல, நீங்க எழுத்தாளரா தான் சொல்றீங்க. ஏன்னா முதல் நாவலும் 2வது நாவலுக்கும் நீங்க அனுப்புன மெயில் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து அதை பத்தியான கட்டுமானங்களை பத்தி தான் பேசியிருந்தீங்க. அது என்ன உணர்வு எழுப்புச்சு, என்ன எழுப்புச்சு, எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படி. இப்ப நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எனக்கு எல்லா படைப்பையும் நான் எப்படி படைப்பேன்னா, எழுத்தாளர் இருந்தா கூட நான் இன்னொன்னு அந்த கேரக்டருக்குள்ளேயே போவேன், ரசிப்பேன், செய்வேன். சார் வேலையை பாருங்க சார், இன்னொரு நாள் பேசலாம். அவருக்கு ரொம்ப அவசரமா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சார் 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 இது இன்னொரு பேசலாம், நாள் கூட. பேசுங்க சார். பேசி முடிங்க சார். 5 மினிட்ஸ். அதனால வந்து என்ன கேட்டீங்கன்னா, எனக்குள்ளேயுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா, படைப்பு எழுதி முடிச்சுடுமே ஒரு பல்வேறு குழப்பங்கள், தயக்கங்கள் அது எல்லாமே வரும். நான் ரொம்ப ஜெனியூனா பேசிட்டு இருக்கிறேன் நான். எழுதி முடிச்சோன்னே சொல்றேன். அதுக்கடுத்து அதை பொசிஷன் பண்றது, செய்யறது, ஆட்கள் சொல்றது, ஒருத்தன் நல்லா சொல்லுவாங்க, ஒருத்தங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, ஒருத்தங்க இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்துட்டே இருக்கும்போது ஒரு எழுத்தாளனா வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு திகைப்பு இருக்கும். முதல்ல ஒரு திகைப்பு இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு திகைப்பு இருக்கும். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அந்த நாவலை தூக்கி வச்சு நிறுவுறதுலாம் கிடையாது. அந்த நிறுவுற ஐடியாலாம் கிடையாது. எனக்கு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விழாக்கும் வரது மாட்டேங்கிறேன், நானே புக் வெளியிட்டு பண்ண மாட்டேங்கிறேன், செய்ய மாட்டேங்கிறேன், பண்ண மாட்டேங்கிறேன். அந்த நோக்கம் இல்லை. நான் வந்து இப்ப என்னன்னா சார், எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். என் லைஃப்ல ஒரு சின்ன லைஃப்ல, குறுகிய லைஃப்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, கஷ்டம் நஷ்டம் அது இது எல்லாமே பார்த்து அது இதுன்னு வெளியிலாம் அலைஞ்சனால என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு எழுதுறது மட்டும்தான் பிடிச்சு. இப்ப நான் உட்காந்து என்னன்னா, இப்போ நான் அடுத்து இப்போ வந்து ஒரு நாவல் வந்திருக்கு. இப்போ நாவல் வந்து அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, விளையாட்டு களம்னு சொல்லி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதுல 5 கதை எழுதிக்கிட்டு இன்னும் 6 கதை எழுத முடியலன்னு சொல்லி வந்து கையாட்டத்தோட்ட நடுங்கிக்கிட்டு, நம்மளால முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா, முடிக்க முடியாதா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுனால. ஆனா நீங்க சொன்னதெல்லாம் நான் ரொம்ப ஆழமா எடுத்துக்கிட்டேன். அப்படிலாம் வந்து ஈஸியெல்லாம் வந்து எதையும் நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அப்ப 2வது ஒண்ணு, என் மனைவி என்னுடைய புக்கு எழுதின எல்லா புக்கும் குப்பை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான ஸ்டாண்ட் உடையவங்க. அவங்க ஆங்கில இலக்கியம் படிச்சவங்க, பிஹெச்டி, டாக்டரேட். அவங்களுக்கு நம்மளும் நாவல் பிடிச்சிருக்கு. ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா, சுழிச்சும்பு நாவலை வெளியிலே பண்ணக்கூடாதுன்னாங்க. இவ்வளவு போர்டு எழுதி வச்சிருக்க, என்னமோ எழுதி வச்சிருக்கிற அப்படின்னாங்க. அதனால வந்து நம்ம கூடயே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். குப்பைன்னு சொல்லணும், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஹர்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்க, இன்னும் நிறைய பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பேசுவோம் சார். தொடர்ந்து பயணிப்போம். எழுத்தாளர்களாக ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவ் அண்ட் ரொம்ப டேக் தானே. என்னோட இப்போ உங்களுக்கும் தெரியும், உங்க க்ளோஸ் வட்டத்துல நீங்க 2-3 பேர்ட்ட ப்ரீ புக் நாவல் எழுதணும்னே வாசிக்க கொடுத்து நண்பர்கள்ட்ட பேசுறீங்க. அதே மாதிரி என்னோட நண்பர்கள் வட்டத்துல வாசிக்கிறோம், பேசுறோம், எல்லாமே அது மாதிரியான ஒரு இதுதான். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். நான் நாவலோட பக்கங்களை பத்தியே பேசல. இன்னும் 100 பக்கம் அடிஷனலா இருக்கணும் அப்படின்னா, அந்த நாவல்களோட இன்னும் 400 பக்கத்துக்கு வரணும் அப்படின்ற பக்கங்களை பேசல. அந்த 100 பக்கத்துக்கான அல்லது இன்னும் ஒரு விஷயம் இருக்குன்றத மட்டும் இல்ல சொல்லுங்க. சார். அது என்னன்னா, அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு முழுமையா வந்து நம்ம என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ரைட்டரா வந்து கதை சொல்றோம் பாத்தீங்களா, அது உங்களுக்குமே நேரும். உங்களுக்கும் நேரும், எதிர்காலத்திலயும் நேரும், யாருக்குனாலும் நேரும், எல்லாருக்குமே நேரும். என்னன்னா, நமக்கு தோணிடும், போதும் தோணிடும். ஒரு கதையை சொல்றோம் இல்லைங்களா, இது போதுமானதுன்னு தோணிடும். நமக்கு அந்த இதெல்லாம் தெரியும், கூர்மையானதெல்லாம் தெரியும், எங்கெங்க ஒளிச்சு வச்சிருக்கோம்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வாசிப்பு நான் ஒரு கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் நினைச்சு எழுதுனதே நீங்க பேசவே இல்லை, அது தொடக்கூட இல்லைங்க. அது தப்பா இருக்கலாம், தப்பா இல்லாம இருக்கலாம், நான் எழுதுனது மோசமா இருக்கலாம், நான் கண்டடிச்சது வந்து ஒண்ணுமே இல்லாம கூட போகலாம், அது 0 கூட இருக்கலாம். ஆனா நான் ஒண்ணு நினைச்சு எழுதுனேன்ல, அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒண்ணு நினைச்சேன், அதை யாராச்சும் தொடுவாங்களான்னு பாத்துட்டே இருக்கிறேன். நான் இன்னி வரைக்கும் யாரும் தொடல. அது எழுத்தாளர் தரப்புல இருந்து சொல்றேன் நான். இல்ல அது இருக்கலாம். அது 2 விதமாவும் இருக்கும் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசகரோட மனநிலை சார்ந்து அந்த படிப்புக்கான கனம் கூடும் குறையும் அது இருக்கும். அந்த திசை துலங்கிருச்சுன்னா போதுன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்க கூட வேண்டியது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி அப்பீல் ஆயிருக்கோ அது போதுன்னு தான் நினைக்கிறேன். நேத்து அதான் சொன்னேன் நான். நேத்து என்ன கேட்டீங்கன்னா, இவர் ஒரு நண்பர்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னா, இந்த விமர்சனம், இந்த நாவல், இந்த மாதிரியான விஷயங்கள், படைப்பு விமர்சனங்கிறது வந்து என்னன்னா, இது வந்து ஹைகோர்ட் மாதிரி கிடையாது. உங்க தரப்பு சொல்லுங்க, ஏங்க அந்த தரப்பு சொல்லுங்க, ஏங்க இந்த தரப்பு சொல்லுங்க. அப்ப எழுத்தாளர் தரப்பு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி இப்போ நம்ம பிள்ளைய நம்ம எப்படி விட்டு கொடுப்போம்? நம்ம புனைவுல சொல்லிட்டோம்ல, எடுத்துக்கு வெளியே நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால இவ்வளவுதான் இப்படிதான் இப்படிப்பட்டிருக்கோம், இப்படிதான் கூறு சட்டியில இவ்வளவுதான் இருக்கு இப்போ. இல்ல அப்படி இல்ல, அப்படி அல்ல. எதிர்காலத்துல சட்டி பெருசாகலாம், என்ன பிரச்சனை இருக்கு? இன்னும் வாழ்க்கை அனுபவங்கள் வரலாம், இன்னும் படிப்பு வரும், இன்னும் ஞானம் வரும், இன்னும் ஒரு தேடல் இருக்கும், இன்னும் ஒரு கிளாசிக் படிப்போம், இன்னும் நீர்த்து போற எழுத்தாளர்களும் நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். அதுவும் இருக்கு. அது இந்த கணத்தை கொண்டாடுவோம், அவ்வளவுதான். நம்ம வந்து பெரிய லெவல்ல யோசிக்க வேண்டியது இல்ல. நம்ம 3 ஃபார்மட்லயும் விளையாடணும் சார், இல்லாட்டி இது ரிட்டையர் ஆகணும் சார். சரி, இந்த அளவுல நிறுத்திக்கலாம், தொடர்ந்து அடுத்ததுக்கு போகலாம். வாழ்த்துக்கள் சார். நம்ம பேசுவோம். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நம்ம பேசுவோம். எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லியிருக்கிறாரு,
படைப்புகளை வந்து படைப்பாளிகள் வந்து சம வயது உடையவங்களோட அல்ல சமகாலத்தில் எழுதவங்களோட பேசும் பொழுது தங்களுடைய படைப்புகளை இன்னும் கூர்மைப்படுத்திக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இதுவரைக்கும் நடந்த இந்த படைப்புகள் குறித்த உரைகளில் இதுதான் இவ்வளவு ஷார்ப்பாக மாறி மாதிரி 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களை அருமையான முறையிலே ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு காட்சியை வந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. இது வந்து வாசகர்கள், கலந்து கொள்ளுகின்ற வாசகர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த கண்டென்ட்டு, பேசுகின்ற உரை எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்பதும் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது எழுத்தாளர். நன்றி சார். நன்றி நன்றி. ரொம்ப அருமையான முறையிலே பாலகுமார் பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அடுத்தது சரஸ்வதி காயத்ரி வந்து ஒரு சின்ன குரல் கொடுங்களேன். சரஸ்வதி காயத்ரி ஒரு சின்ன குரல் கொடுங்க. உங்களை கேமரால உங்களை கொண்டு வந்துருவான். ஓகே, நில்லுங்க. சரஸ்வதி காயத்ரி அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை தந்துடலாம். கவிஞர் சரஸ்வதி காயத்ரி இளம் வயது முதல் வாசிப்பிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். சென்னையில் ஆசிரியராக பணி செய்கிறார். தேர்ந்த இலக்கிய விமர்சகர். 9 வயதிலே ஆனந்த விகடன், 13 வயதிலே கனையாழி என்று வாசிக்க ஆரம்பித்தவர். எழுத்தாளர்கள் டி. ஜானகிராமன், காணாசு, வண்ணதாசன், ஜெயமோகன், கவிஞர் தேவதேவன் உள்ளிட்ட பலரது எழுத்துகளில் விருப்பமுள்ளவர். இவரது கவிதைகள் பல அச்சு இதழ்களிலும் மின்னிதழ்களிலும் வெளியாகியிருக்கின்றன. நமது வாசிப்போம் தமிழிலக்கியம் வளர்ப்போம் அட்மின் குழுவிலே இருந்து சிறப்பித்தவர். அவ்வளவு பெருமைக்குரிய கவிஞர் சரஸ்வதி காயத்ரி அவர்களை எழுத்தாளர் சரவணன் சந்திரனினுடைய சுபிட்ச முருகன் படைப்பை குறித்து பேச அழைக்கிறேன். நண்பர்கள் யாராவது மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம். சார், சுபிட்ச முருகன் இல்லை, கேரை. ஓ, கேரை பத்தி பேசுறீங்களா? ஓகே, நல்லது நல்லது. சுபிட்ச முருகனும் படிச்சிருக்கேன். சரி, கேரை. ஓகே, நல்லது நல்லது. கேரை நாவலை குறித்து பேசுவதற்காக கவிஞர் சரஸ்வதி காயத்ரி அவர்களை அழைக்கிறேன். உங்களுடைய உரையை கொடுங்க. எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்களுக்கும் வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவில் இருந்து எல்லாமே வந்து ஒரு கோமாக்கு போயிட்டு மீண்டு வந்த மாதிரி 2-3 வருடங்களாக ஆக்டிவா இல்லை. நான் எதுலையுமே இலக்கியம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக அந்த குரூப்ல எழுதல, புத்தகத்தையே புரட்டல. இருந்தாலும் என்ன, சரவணன் சந்திரன் சொல்ற மாதிரி விரும்பும் போது எழுதுவோம், விரும்பும் போது விவசாயம் பக்கம் போனா பழனிக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுவாரு. திருப்பி மீன் வியாபாரம் வேணும்னா சென்னைக்கு வந்துருவாரு. திரும்ப எழுதணும்னா எங்க நின்னாலும் எழுதுவாரு. அந்த மாதிரி திடீர்னு கூப்பிட்டாரு. 2023 ஆரம்பத்திற்கு அப்புறமாக 2025 முடியும் போது நான் வந்து கலந்து கொள்கிற முதல் இலக்கிய நிகழ்ச்சி. அவர் கவிஞர் போட்டப்பயே நான் ரொம்ப சிரிச்சேன். சார், அப்படியெல்லாம் போடாதீங்கன்னு. விமர்சகர்னு கூட சொல்ல முடியாதபடிக்கு புத்தகங்களிலிருந்து தொலைவில் இருக்கேன். ஆனா வந்து சரவணன் சந்திரன் அவர்களின் எழுத்துக்களோட மிக நெருக்கமா இருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கறதுல நாளையா இல்ல அந்த அடித்தட்டு மக்களை வந்து சரவணன் சந்திரனை போலவே நானும் கூர்மையாக கவனிக்கிறதுனாலயான்னு தெரியல, எனக்கு அவரோட கதைகளும் அவரோட முகநூல் பதிவுகளும் வந்து மிக மிக பரிச்சயம். நான் ரொம்ப அதோட இணைஞ்சு போவேன். சமீபமா கூட எங்க பள்ளிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியரை போட்டாங்க. அவர் வந்து இவரோட இந்த கேரை நாவல்ல வந்து, கேரை புத்தகத்துல வந்து இந்த வருங்காலத்துல இந்த குழந்தைகள்லாம் என்ன ஆவாங்கன்னு, குழந்தைகளோட விட முடியாத பழக்கங்கள், போதைக்கு அடிமையாறது, அதெல்லாம் பத்தி எழுதியிருக்கும் போது விளையாட்டு மட்டும்தான் அந்த குழந்தைங்களை வந்து சரி பண்ணும் அப்படின்னாரு. அதே மாதிரி எங்களோட பள்ளி குழந்தைகள், அதாவது 8ஆம் வகுப்பு வரை இருக்கு எங்க பள்ளி மாணவர்கள்.
ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வர்றவங்க அந்த உடற்பயிற்சி ஆசிரியரை வந்து சேர்ந்த இந்த ஒரு 10 மாதங்கள்ல அவங்க வந்து எப்படி மாறி இருக்காங்கன்னு வந்து சொல்லவே முடியாது. அவர் வந்து சொல்லியிருப்பாரு, அது அப்படித்தான் அமையும். ஏனெனில் எண்ணங்களை தூள் தூளாக்கி மனமற்ற தூய நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு பெரும் கொண்டாட்ட கழிப்பே விளையாட்டு என்பதுன்னு. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஸ்கூலுக்கு வராம இருந்தவன் கூட வந்துட்டான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பேட்டியில யூடியூப் பேட்டியில தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆழ்ந்து கவனிக்கிறது. இப்ப 2000ல் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எதிலயுமே கவனம் கிடையாது. அவனுக்கு எல்லாமே போர் அடிச்சுரும். குண்டு புக்கு, இந்த புக்கு, இத படிக்க மாட்டேன், அத படிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். ஆனா வந்து ஒரு விளையாடுறவனுக்கு வந்து எல்லாமே ஒரு கவன குவிப்பு அதிலேயே தான் இருக்கும். எந்த பந்து கால்பந்தாகட்டும், ஹாக்கி விளையாடுறவனாகட்டும், கிரிக்கெட் விளையாடுற அந்த பந்தில் கவனம் இருக்கும். விளையாட்டு களத்துல கவனம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு எந்த வேலையை செஞ்சாலும் உன்னுடைய கவன குவிப்பு வந்து ஒரு இடத்துல இருந்தா நீ சக்சஸ் ஆக முடியும். வெற்றியை நோக்கி செல்ல முடியுங்கிறத வந்து நான் வந்து எனக்கு 54 வயது நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. நான் வந்து அதனாலதான் சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பள்ளி வேலையும், வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து செ கரெக்ட்டா நல்லா செய்ய முடியுது. ஒரு டீச்சர்னா நல்ல டீச்சர் அப்படிங்கிற மாரி. இப்போ எழுத்தை வகைமைப்படுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. இலக்கியத்துல இது இலக்கியத்தோட சேருமா? சேராதா? அப்படின்னு. இப்போ ஆனந்த விகடன் 80கள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல மிகச்சிறந்த சிறுகதைகள், மிகச்சிறந்த தொடர்கதைகள்லாம் வந்த காலம் அந்த 80 டூ ஒரு 92, 93 வருடங்கள்ல. அதே நா சமயத்துல தான் ஜூனியர் விகடனும் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா, அதுல தொடர்கதை எல்லாம் படிச்சுட்டு, ஜூனியர் விகடனையும் நாங்க படிப்போம். எங்களுடைய நண்பர்கள் குழாம். அதுல ஆந்தையார், ராத்திரி ரவுண்ட் அப், கழுகார் எல்லா செய்தியும் படிப்போம். அது வந்து ஏதாவது ஒரு ஒரு களத்த எடுத்துட்டு அருமையா எழுதியிருப்பாங்க. அத நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் படிச்சா உங்களுக்கு வந்து சலிப்பே தட்டாது. அதுல வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து நெறைய விஷயம் இருக்கும். அரசியல்லயும் ஒரு பொடி வச்சு எழுதுவாங்க. அது அந்த இது வந்து இவர் ஊடகத்துல இருந்ததுனால வந்ததா? இல்ல அவரு தமிழ் படிச்சதுனால வந்ததா? அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அந்த இன்ட்ரெஸ்ட் நான் விகடன் படிக்க வாங்குறதே விட்டாச்சு. ஆனா, அதுல இருந்த அந்த ஆர்வம், அந்த அந்த காலத்திய விகடன் படிக்கிற ஜூனியர் விகடன் படிக்கிற ஆர்வம் வந்து, இவரோட எழுத்தை படிக்கும்போது எனக்கு கிடைச்சதுன்னா, அது வந்து மிகையே அல்ல. அதுவும் இந்த கேரை வந்து முதல் அத்தியாயம் நினைக்கிறேன். அதுல வந்து அந்த கப்பங்கிழங்கையும், அந்த மத்தி மீனையும் சேர்த்து சாப்பிடுறத பத்தி கேரளா மக்கள் சாப்பிடுறத பத்தி எழுதியிருக்காரு. நான் வந்து அடிப்படையில ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆனா நண்பர்களான ஆசிரியர்கள்ட்ட கேட்டேன். நிஜமாவே இது 2யும் சாப்பிட்டா சமைச்சா வாசனை வருமா? எப்படி இருக்கும்? சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்னு அந்த அதாவது வந்து அந்த வாசனை வரும்னு சொல்லுவாங்க. ஜெயமோகனோட அந்த காடு வாசிச்சப்போ, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து, அந்த வாசனை எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஒவ்வொரு கட்டுரையும் அது அதே மாதிரி அந்த அரசியல் சார்ந்து அவர் எழுதியிருக்கிறது பத்தி படிச்சா ஒரு திகில் உணர்வு. அந்த அதாவது வந்து மிகச்சிறந்த கட்டுரையாளரை வந்து நம்ம இழந்துட்டோமோ! இவர் மட்டும் ஒரு அரசியல் பத்திரிகையில இருந்தா, எத்தன பேர் தலை உருளுமோ! அப்டின்னெல்லாம் நான் நெனச்சிருக்கேன். அதே மாரி சொன்னீங்கன்னா, ஒரு அந்த பழனி மலை பகுதியில போய் வேளாண்மை செய்றாரு. அப்போ வந்து அவர் மீட் பண்ற அந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொரு நாவல் எழுதலாம் அவரு. அந்த மாதிரி. அந்த நாவல் வந்து நாவல்ங்கிற இதுல அமையலைனாலும், அவங்களோட அ ஒரு அத்தியாயத்துல தொடங்கி, அதுக்கு முடிவு வந்து ஒரு 10 பகுதியா இருந்தா கூட என்னை மாதிரி வாசகர்கள்லாம் படிக்க ரெடியா இருக்கும். நான் கேரைய பத்தி இவரோடது அந்த மீன பத்தி படிச்சுட்டு, இன்னும் நல்லா ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். தேட ஆரம்பிச்சேன். அந்த மீன் எப்படியெல்லாம் இருக்கும்ன்ட்டு. இவர் சொல்ற மாரி கேரை மீன் வந்து விட்டமின் டி நிறைஞ்சது. மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி எல்லாம் போகுமா, சாகச பயணி. வாழ்நாள் முழுதும் கடலின் குறுக்காக எல்லைகள் கடந்து தனக்கென ஒரு தடம் போட்டு பயணம் செய்தபடியே இருக்கிறதாம். ஓரிடத்தில் தேங்கி மடிகிற மீன் அல்ல. இந்த வரி தான் எனக்கு ரொம்ப நான் எடுத்துக்கிட்ட வரி. அவர் தனக்கு ஏன் பிடிச்சதுன்னு அவரு சொல்ற மாரியே, ஒரு இடத்துல தேங்கி விடாமல் பயணித்துக் கொண்டே
இருக்கணுங்கிறத வந்து வலியுறுத்துறாரு. அதே மாதிரி அவரும் பயணித்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு சாயங்காலம் எடுத்து அவரோட முகநூல் பக்கத்தை பார்த்தேன். அவருடைய 2 நாவல்களோட பேரை போட்டு இதுதான் இப்போ வர அரசியல் களம் அப்படின்னு போட்டிருந்தார். அத படிச்சவங்களுக்கு தான் அத வந்து அதோட முடிச்சு வந்து எங்க எப்படி அவிழும், எப்படி அவிழலாம் அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பு உணர்வு வந்து இருக்கும். அதே மாதிரி அந்த மீன் கடை கிராமத்துல வேளாண்மை வியாபாரம் என பயணிக்கிற அவரோட பயணத்துல வர்ற சக பயணிகள் வந்து அவங்க கிட்ட ஒரு எந்தவித தடங்களும் இல்லாம, அதாவது வந்து இப்போ ஒரு என்னை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்களேன். இந்த முகநூல்ல ஏங்கிட்டு பிடிச்சா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அப்படி போயிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு வெளி வேலையை பார்த்துட்டு ரொம்ப சாதாரணமா வாழறவங்களுக்கு வந்து ரொம்ப அது உச்சபட்ச பணத்துல மிதக்கிறவங்களையும் ரொம்ப ஒண்ணுமே இல்லாம அடுத்த வேலைக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு துண்டை விரிச்சு ஒரு கடவாசல்ல தூங்குற ஒருத்தர். ஹலோ கேக்குது பேசுங்க. ஹலோ கேக்குது. ஒரு கடை வாசல்ல தூங்குறவங்கள பத்தியுமே அறிமுகப்படுத்துறாரு. அந்த அறிமுகம் வந்து பேரதிர்ச்சியா இருக்கு. இருவேறு உலகங்கள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு ஒரு 40, 45 என்ன நிச்சயமா வந்து அந்த 50க்குள்ளதான் இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு 90 வயதிற்கான ஞானம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்த மக்கள், பார்த்த வாழ்வு, ஒரு நலிந்து போன வியாபார குடும்பத்துல இருந்து பிறந்ததா சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. அதனால வந்து வியாபாரம் பத்திய நுணுக்கங்கள், நாம என்ன கத்துக்கணும், நம்ம கிட்ட என்ன தேங்கி இருக்கு. இப்போ வந்து கேரள மக்கள் வந்து மழையை கவனிச்ச மாதிரியே இருக்காங்க. வானியல் பற்றிய அறிவு இருக்கு அவங்களுக்கு. அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுவாரு. அது குறிப்பிடும்போது நமக்கு அத பத்தி இல்லையோ, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலையோ, நம்ம வந்து எதன் பின்னால ஓடுறோம். ஒரு ஒரு எந்த அறிவுமே இல்லாத ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி, அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள்லாம் விதிவிலக்கே கிடையாது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் வந்து எழுது. அதாவது வந்து இந்த சுய முன்னேற்ற கட்டுரைகள்லாம் வெளிநாட்டவர்கள்ட்ட வந்து நம்ம சிலாகிச்சு பேசுவோம். நிறைய தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணி இது இவ்வளவு வித்துச்சு அப்படின்னு. இப்ப அரவிந்த் சாமி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னு அவரோட புக்கை எல்லாம் அப்பயே உடனே அது புத்தக கண்காட்சியில ஏராளமான புத்தகங்கள் விற்று தீரும். நான் வந்து ஒரு பிரபலமா இருந்தா இல்ல பிரபலமா ஆயிட்டேன்னா நான் இவருடைய இந்த கேரையை தான் வந்து நான் புகழ் பெற செய்வேன். ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருமே படிக்கணும். அதாவது படிக்கவே சலித்து போகிறவங்க கூட அவரோட சின்ன சின்ன இந்த கட்டுரைகளை படிச்சா ஒரு 100 விஷயத்தை தெரிஞ்சிட்ட அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 40 நாள் ஒரு கடல்ல பயணிச்சா என்ன அனுபவம் கிடைக்குமோ, இல்ல ஒரு ஊர் பெயர் தெரியாத ஒரு இடத்துக்கு தன்னிச்சையா எஸ் ராமகிருஷ்ணன் பஸ் ஏறி போவாராம் ஊர் ஊரா. அந்த மாதிரி போன அனுபவங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். எனக்கு அப்படிதான் கிடைச்சது. என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அத்தனையும் கொணந்து எனக்கு வந்து அவர் வந்து கொட்டிட்டாரு எல்லா செய்தியும். அதாவது ஒரு தாயினும் சால பரிந்தூட்டிம்பாங்க. ஒரு அந்த மீன் உணவையே இவர் சொல்ற இவருக்கு பிடிச்ச எந்த மீனா இருக்கட்டுமே, அந்த மீனை வந்து குழந்தைக்கு வந்து எப்படி வந்து அதுக்கு அந்த முள் குத்தாம எப்படி அந்த சத்தை வந்து ஒரு அம்மா ஊட்டி ஊட்டி விடுவாளோ, அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் நமக்கு கிடைச்சு எதை வந்து தொத்திக்கிட்டு நம்ம மேல முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதுவும் வியாபார உலகத்துல வந்து எப்படி அவரு நம்ம வந்து முயற்சிக்கலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கறத வந்து ஒரு வியாபாரி படிச்சானா இல்ல அத புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பா வந்து அவனோட வாழ்வு வந்து பயங்கரமா முன்னேறுங்கிறதுல வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஜெயமோகனை வந்து தன்னோட ஆசான்னு சொல்லிக்கிறாரு. தூர்வைங்கிறத வந்து சோ தர்மன் அவரோட கதைய படிச்சதுல இருந்து தான் அவருக்கு வந்து இலக்கியத்தின் மேல இன்னும் அதிக ஈர்ப்பு உண்டாச்சு, உண்டாச்சு, எழுதணும்னு நிறைய ஆர்வம் வந்ததுன்னுலாம் சொல்லும்போது எனக்கு வந்து இவரோடதுல எந்த எழுத்தின் மேல வந்து இன்னும் விரிவடைஞ்சிருக்கலாம், இன்னும் இப்படி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஞானம்லாம் இல்ல எனக்கு. எல்லா இலக்கியத்தையும் எல்லாத்தையும் ஓரளவு படிச்சிருக்கேங்கிற பட்சத்துல எனக்கு ஆஸ் அ வாசகியா எனக்கு இது போதும்னு தான் தோணுது அவருக்கு. இன்னும் வெவ்வேறு களங்களை வேணா எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அவரு எங்களுக்கு தெரியாத இடத்தை பத்தி ஒரு
சொல்லலாம், நல்ல அறிவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட அறிவுரையா இருக்கே தவிர, இவர் வந்து எழுதுறதுல வந்து எனக்கு எந்த இதையுமே குறையுமே என்னால சொல்ல முடியல. அதுவும் இந்த விளையாட்டு எனும் மாயம் வந்து மிக மிக முக்கியமான கட்டுரை. நான் அத வந்து வாய்மொழியாவே என்னுடைய சக ஆசிரியர்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். அழிவின் பாதையில் அல்லது இனி மீளவே முடியாது என்கிற விரக்தி நிலை, இவை எல்லாவற்றிலிருந்தும் ஒருவரை வந்து விளையாட்டை தவிர வேற எதுவும் மீட்டெடுக்காது என்பதை வந்து விளையாடாதவர்கள் கூட ஒப்புக்கொள்ளும் உண்மை. அத வந்து அந்த கட்டுரையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார். அதான் எண்ணங்களை இந்த திரும்ப வரியையே வந்து நான் ரொம்ப நோட்ல போட்டு வச்சிருக்கேன். எண்ணங்களை தூள் தூளாக்கி மனமற்ற தூய நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரு பெரும் கொண்டாட்ட களிப்பு விளையாட்டுங்கிறது சொல்லும்போது, எனக்கு அந்த விளையாட்டு வீரர்களை எல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே இப்ப என்னுடைய பசங்கலாம் கிரிக்கெட்ல இதா இருப்பாங்க. அவங்களுக்கு அப்ப அந்த சமயத்துல பார்த்துட்டு இருக்கும்போதோ, இல்ல அவங்க விளையாடும் போதோ குறுக்க வந்தாவே, ஏதாவது நம்ம கேட்டா கூட அவங்களுக்கு காதுலயே விழாது. அவங்களோட கவனமெல்லாம் அதுல தான் இருக்கும். அந்த மாரி அவருக்கு வந்து எழுத ஒரு பேனாவ முதல் வார்த்தை துவங்கிட்டா அவரு முற்றுப்புள்ளியில தான் வந்து முடிப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த விளையாட்டு வீரனாக. சக மனிதர்களின் பால் அச்சமும் நம்பிக்கையின்மையும் பொறுமையற்ற தனமும் கொண்ட இயந்திரங்களை இவ்வமைப்பு தன்னை அறியாமல் உற்பத்தி செய்கிறதோ என்கிற அச்சம் எழுகிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி காதுகளே இல்லாத தலைமுறை ஒன்று உருவாகி விட்டதுன்னு இந்த கால குழந்தைகளை சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான குழந்தைகளை மீட்டெடுப்பது வந்து இந்த விளையாட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை நேரடியாக கண்டு பார்த்துட்டு வரேன் இப்போ. இக்கால இளைஞர்கள் குறித்து கவலைப்படுற இவர் வந்து அதே மாதிரி பெருகி வரும் திருமண முறிவுகளை பத்தி பேசுறாரு. கல்யாணம் ஆகி 2வது நாள் 3வது நாள் எனக்கு தெரிந்தே நிறைய இது பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாமே அதுதான் குண்டு புக்குன்னு சொல்ற மாதிரி எதைக்குமே பொறுமையோ அவகாசமோ, அதாவது காதுகள் இல்லாத தலைமுறை மாதிரி ஒருத்தர் பேசுறத இவ்வளவு நேரம் இப்ப ஏதாவது ஜூம் மீட்டிங்ல இந்த கதையை பத்தி கேட்கறதுக்கு ஒரு 25 வயசு இளைஞன் நம்மோட இருக்கானான்னா இல்ல. அதுதான் இன்றைய தலைமுறை. அதனால சக உயிர்களை, சக மனிதர்கள் பேசுவத வந்து கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கிறதே இல்ல. எல்லாமே இப்போ வந்து பூமர் அங்கிள், பூமர் ஆன்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை விட இந்த இணைய உலகம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கு. அதுல வேண்டாததுதான் அதிகம்ங்கிறது வந்து என்னுடைய இது. அதனால நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள்லாம் துச்சமா தெரியிறோம். குழந்தை அதுக்குதான் ஒரு இடத்துல சொல்லுவாரு. குழந்தைகள் கையில் இருக்கிற பலூன் தானே என சாதாரணமாக கண்டும் காணாமல் கடக்கிற நிலையில் இப்போது இல்லை நாம். அதைத்தான் வந்து இச்சம்பவம் உணர்த்துகிறது. வீங்கி வெடிக்கிற தருவாயில் தான் இருக்கிறது அந்த பலூன். அதை நேரடியா பாக்குறேன். ஒரு 2ஆம் வகுப்பு குழந்தை நான் எழுத தெரிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி இருக்கேன்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஐ லவ் யூ எழுதி ஹார்டின் போட்டு அம்பு விடுது. ஒரு பையன் பொண்ணுக்கு குடுக்குறான். அதுக்கப்புறம் எந்தெந்த வீடியோ எது பார்க்கலான்னு சொல்லுதுங்க குழந்தைங்க கிட்ட. அந்த பலூன் மாரி தான் அந்த ஃபோன்ல இணையத்தையும், ஃபோனையும் கையில குடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறவங்களா இருக்கோம். அது வந்து ஒரு ஆபத்தான புள்ளிக்கு இந்த குழந்தைகளை கொண்டு செல்லுது. அதை பெற்றோர்களும் உணரவே இல்ல. தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு 8 மாத குழந்தைகிட்ட கூட இந்த ஒரு ஃபோன குடுத்துடுறாங்க. அதுல வந்து அதுக்கு நல்லத பார்க்கவே தெரியறது கிடையாது. அதே மாரிதான் நம்ம வந்து சுற்றுப்புறத்தை நம்ம காட்டுறதே இல்ல. நம்ம என்னென்னத்தை எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் காமிக்கிறவங்களே யாருமே கிடையாது. இப்போ ஒரு விவசாயத்தை நோக்கி திடீர்னு ஐடில இருக்கிறவங்க வந்தா அத புரட்சின்னு நினைக்கிறோம். அவங்கள விதந்தோதுறமே தவிர, நிஜமாவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற சரவணன் சந்திரன் மாதிரி அந்த விவசாயத்துல ஆர்வம் இருக்கிற இவங்கள பத்தி நம்ம யாருக்கும் மக்களுக்கு காட்டுறதே இல்ல. அவரு அதுதான் சொல்றாரு. வானிலையை கவனிக்கிற பழக்கமே குழந்தைங்கள்ட்ட இல்ல. எத்தனையோ நாள் என்னுடைய 4ஆம் வகுப்பு இல்லைன்னா 5ஆம் வகுப்பு ஞாபகம் இருக்கு. ஒரே கோட்டுல அத்தனை கோள்களும் வரும்னு தினம் வாசல்ல நின்னுருக்கும். துருவ நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நின்னுருக்கோம். வானம் பார்த்துட்டே இருந்திருக்கும். எந்த அண்ணா, மாமா, அக்கா, பெரியம்மா சொன்னாலும் அத அத வந்து தொடர்ந்து கவனிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அது மாதிரி நான் வந்து சரவணன் கிட்ட இருந்து அவர் வந்து அவருடைய எழுத்துல இருந்து நான் கத்துக்கிறேன். வானிலை என்பது கடலையும் வானையும் அளக்கிற துறை. அதை பற்றிய புரிதல் இல்லாவிட்டாலும் இகழ்தல் தேவையில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஒரு விவசாயியாக வானிலையை தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு.
மாறும் வானிலை குறித்து வெளிநாட்டு தினமும் இப்ப என் பையன் படிக்க போயிருக்கான்னா, அங்க இருக்கிற உறவினர்கள் எல்லாமே கிளைமேட்ட பார்த்துட்டு, அந்த கிளைமேட் சேஞ்சோட அறிவிப்பை வந்து கவனிக்கிறாங்க. நம்ம ஊர்ல விடுமுறை விடுவாங்களா இல்லையான்னு நான் உட்பட அப்பதான் வந்து செய்தியையே பார்ப்போம். மழை இன்னைக்கு வருமா வராதான்னு பார்க்கிறது வந்து விடுப்பு வேண்டியதானே தவிர மற்ற எதற்காகவும் நம்முடைய இயற்கையை நம்ம கவனிக்கிறதே இல்ல. அவருடைய உலகத்துல எறும்பும் இருக்கு, யானையும் இருக்கு, கேரையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது வந்து அந்த சக உயிர்களை மதித்தல், சக உயிர்களை கவனித்தல் அப்படிங்கிறத வந்து அவர் மிக மிக ஆழமாக நினைச்சு செஞ்சு அதை எழுத்துல கொண்டு வர்றது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வேளாண் வாழ்க்கையின் கொடுப்பினவையாக வந்து அவருக்கு அவருடைய நிலம் வந்து வாச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எறும்புகள், வண்டுகள் அவற்றிலிருந்து தாவரங்களை காப்பாற்ற உதவும் வேளாண் அலுவலர். எனக்கு ஒரு செம்பருத்தி செடி நான் வைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் 2 பூ பூக்கும். அதுக்கப்புறமா அது வந்து செத்துரும். பூச்சி அந்த மாவு பூச்சி வந்துரும். அப்ப வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட திரும்ப திரும்ப நான் வாங்குறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒரு நர்சரியில இருந்து ஆட்டோல ஏறினேன். அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு ஒரு வழிமுறை. அந்த ஒரு சாம்பல், அடுப்பு சாம்பல் வந்து எடுத்து கல்லுப்பு போட்டு போடுங்க செம்பருத்திக்கு. அது வந்து எவ்ளோ நல்லா வளரும் பாருங்க அப்டின்னாரு. அந்த மாரி நம்ம சக மனிதர்கள் கிட்ட அந்த இயற்கையை வந்து நேசிக்க, வளர்க்க கேட்டுக்கிற உபாயங்கள் வந்து நான் அவருடைய கேரையில இருந்து எடுத்துக்கிட்டேன். கார்த்திக் நேத்தாவோட "இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் அடடா" அப்படிங்கிற பாட்டு வந்து வரியை நினைவூட்டுவதா இருக்கும். அவரு வந்து இந்த பூனைகளை பற்றி பூனை கால பிராண்டத பத்தி எழுதும்போது நான் படிச்சேன். அதே மாரி கௌமாரி என்னுடைய மகன் வகுப்புல ஒரு பொண்ணோட பேர் கௌமாரி ரம்யான்னு இருக்கும். வீரபாண்டி கௌமாரி வந்து என்ன ரொம்ப வந்து பாதிச்சது. அந்த அவங்களோட முதுகு வந்து ஒய் மாரி வளைஞ்சிருக்குமா அந்த ஆட்சியோட வாழ்க்கை. அடுத்தவனோட காச எப்படி ஏமாத்தலாம்? எப்படி வந்து ஊரார் நிலத்த ஆட்டைய போட்டு தான் வந்து பல சந்ததிகளுக்கு சொத்த சேர்க்கலாங்கும்போது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து சந்ததியருக்கு அதன் பொருட்டு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த பாட்டி வந்து போராடுறது வந்து என்னோட இந்த கலிகாலத்துல இப்படிலாம் இருக்காங்களான்னு என்ன நெகிழ வச்சாங்க. அந்த பாட்டி சொல்லும், "நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ராசா. என்ன நம்பித்தான் தந்தாங்க. வெட்கத்த விட்டு சொல்றேன். நல்லா வாழ்ந்து கெட்ட ஆளுங்க நாங்க. கொஞ்சத்த ஆக்கியும் தின்னுருக்கோம். நாள பின்ன யாராச்சும் என் பேத்தியாள்கள 10 கடன வாங்கி உட்கார்ந்து தின்னவள்ன்னு சொன்னா, என் நெஞ்சு கட்ட வேகவே வேகாது. செத்தாலும் சொல்லு முக்கியம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொடநாடு வந்து பயங்கரமா இருந்தது. அதுதான் எனக்கு ஜூனியர் விகடன் படிச்ச பாதிப்பு குடுத்தது. மொய் விருந்து, டைல்ஸ் கொத்தனார், இருந்தால் 4 அடி, மோதகம் எல்லாமே மிக முக்கியமான கட்டுரைகள். இருக்கிற வசதிகள்ல புகார்கள் இல்லாமல் வாழ்வது ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது வந்து எவ்ளோ உலகத்தில் நடக்கிற போர்களை பத்தி இத்தனை சாவுகளை கடந்து வரும்போது, ஒரு அதாவது குடிகார அப்பன் தொரத்தி விட்டு வீடு இல்லாம தெருவுல தூங்குற குடும்பத்தை வந்து பார்க்கும்போது, இத இந்த வரி வந்து எனக்கு பதிச்சு வச்சுக்கணும் போல இருந்தது. அந்த சரவணன் சாருக்கு புரிய வச்ச அந்த சிறிய குடும்பம் மாதிரி நமக்கும் வந்து புரிய வைக்குது. அப்போ நாம வந்து இப்ப சாமி கிட்ட போனா, "உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து நம்மள ஒப்பு கொடுக்கிற மாதிரி வந்து ஒப்பு கொடுக்க கத்துக் குடுக்குறாரு. நம்ம எவ்ளோ நல்லா இருக்கோம். இந்த நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நமக்கு வந்து எவ்ளோ சௌகரியங்கள் இந்த வாழ்க்கை குடுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து, இந்த நிகழ் உலகத்த, அந்த உச்ச உலகத்துல மனுஷங்களையும், அந்த நம்ம விட கீழ உள்ள மனிதர்கள் படும் பாடுகளையும் வச்சு காட்டுறாருங்கிறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது? நான் ரொம்ப நெகிழ்வா உணர்றேன். அவரோட மீண்டும் மீண்டும் வந்து படிக்கும் எழுத்தா வந்து அவருடைய கதைகளும் சரி, கட்டுரைகளும் சரி, அவருடைய முகநூல் பதிவுகளும் இருக்குங்கிறதும் போது, அவர் எப்படி வந்து பிசினஸையும், எழுத்தையும், அவருடைய விவசாயத்தையும் பேலன்ஸ் பண்றாருங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்தாலும், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எழுதிட்டே இப்படியே இருப்பேன். என்ன தூக்கி நீங்க வச்சுக்கலைனாலும் பரவால்ல அப்படிங்கிற வந்து ஒரு அந்த மனப்போக்கும் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி அணுகுற முகம்.
ஆஹா அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து பாதிச்சுக்க மாட்டார். அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாரு. இல்ல உன்னோட அது இந்த கோட்பாடுகளுக்குள்ள வரல, உன்னை இந்த டீம்ல சேர்த்துக்கல அப்படின்னாலும், அவர் வந்து இந்த நவீன பின் நவீனத்துவ இலக்கியத்துக்குள்ள உன்னை சேர்த்துக்கல அப்படின்னாலும், அவர் வந்து அதை பாதிச்சுக்க மாட்டார். ஏன்னா, அதுதான் ஒரு விளையாட்டு வீரரின் மனநிலை. அவரு ஹாக்கி விளையாடாம போனாலும், அந்த விளையாட்டு வீரன் அவருக்குள்ள இருக்கிறதுனால எல்லாத்தையும் சரிசமமா பார்க்குறாரு. எங்களுக்கும் எனக்கும் பார்க்க சொல்லிக் குடுத்துருக்காருங்கிற பட்சத்துல, நான் அவர ஒரு ஆசானா நெனச்சு அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த கேரையை பத்தியும், சரவணன் சந்திரன் எழுத்த பத்தியும் பேச வாய்ப்பளித்த மந்திரமூர்த்தி சாருக்கும், மற்ற என்னுடைய சக நண்பர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும், வாசகர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி கவிஞர் சரஸ்வதி காயத்ரி. மிகச் சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சீங்க. அடுத்து சரவணன் சந்திரனினுடைய சிறுகதைகளை பற்றி பேசுவதற்காக கனகாபாலன் வர்றாரு. முதலில் சரவணன் சந்திரனினுடைய நாவலை பற்றி பேச்சு நடந்தது. இரண்டாவதாக அவருடைய கட்டுரை தொகுப்பு. மூன்றாவதாக முத்தாய்ப்பாக பேசுவதற்காக கனகாபாலன் எழுத்தாளர் சரவணன் சந்திரனினுடைய மரிக்குட்டிங்கிற சிறுகதை தொகுப்பை குறித்து பேசுவதற்காக வருகிறார். அவரை அழைக்கிறேன். ஒரே நிமிடம் உங்களை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுறேன். எழுத்தாளர் கனகாபாலனை பற்றியும் ஒரு சிறு குறிப்பை வாசிக்க விரும்புகிறேன். ஒரே நிமிடம்தான். எழுத்தாளர் கனகாபாலன் கவிஞர், எழுத்தாளர் ஆகிய இரட்டை குதிரைகளில் பயணம் செய்கிறார். இளநிலை பட்டம் மின் மற்றும் மின்னணு பொறியியல் பட்டயமும் பெற்றவர். 15 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்திருக்கிறார். தற்போது சென்னையிலே வசித்து வருகிறார். கடந்த 8 ஆண்டுகளாக படைப்புலகிலே குறிப்பிடத்தக்க கவிதைகள், கதைகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். இவரது படைப்புகள் ஆனந்த விகடன், கல்கி, கனையாளி போன்ற அச்சு இதழ்களிலும், இந்து தமிழ் நாளிதழிலும், சொல்வனம், வாசகசாலை போன்ற மின்னிதழ்களிலும் வெளியாகி இருக்கின்றன. இதுவரையில் 4 கவிதை தொகுப்புகளும் ஒரு சிறுகதை தொகுதியும் வெளியாகியுள்ளன. எழுத்தாளர் கனகாபாலன் தன்னுடைய உரையை வழங்க அழைக்கிறேன். வாங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசலாமா சார்? பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் அந்த குழுவோட அடுத்த கட்ட வளர்ச்சியாகத்தான் இந்த இணையவழி கூடுகள்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்க நம்மளுடைய வாசிப்பு அனுபவங்களை எழுத்தின் வழி பகிர்ந்துக்கிட்டோம். இங்க கலந்துரையாடல் வழி அந்த வாசிப்பின் வளமைய செழுமைப்படுத்துறோம்னு சொல்லலாம். எது எப்படியோ நீங்க நிறைய வாசிங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த குழுவோட ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்குன்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் முதற் காரணமாக இருக்கிற விமர்சகர் மதிப்பிற்குரிய மந்திரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று எழுத்தாளர் சரவணன் சந்திரன் சார் அவருடைய படைப்புகள் பற்றி நம்ம நிறையவே இதுவரைக்கும் பேசுறதுல பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா நிகழ்வு போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எழுத்தாளர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இப்ப நான் இதுக்கு முன்னாடி 4-5 படைப்புகள் மட்டும் படிச்சிருக்கேன். ரோலக்ஸ் வாட்ச் படிச்சிருக்கேன், பரிபூர்ண கம்யூனிஸ்ட், சோற்று கணக்கு, அப்புறமா ரமலோ, இதுல மரிக்குட்டி. இந்த 5 படைப்புகள் தான் எழுத்தாளர் படிச்சிருக்கேன். அது தவிர முகநூல்ல தொடர்ந்து அவருடைய படைப்புகள் வாசிக்கிறது வழக்கம். அந்த மொழி எவ்வளவு எளிமையா இருக்கிற மாதிரி தெரியும். அது தவிர அவருடைய எந்த கதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு சின்ன குட்டியா நடுவுல கூட ஒரு குட்டியா வர்ற தத்துவார்த்த உண்மைகள் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு.
இன்னும் இந்த படைப்புகள் இவ்வளவு வேகமா அடுத்தடுத்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் எழுத்தாளர் மனிதர்களை வாசிக்கிறது தான். இப்படி புத்தகங்களை வாசிக்கிற மாதிரி மனிதர்களையும் வாசிக்க தெரிஞ்சு அவருக்கு கொஞ்சம் எழுதவும் தெரிஞ்சுச்சு. அவர் நிறையவே எழுதவும் தெரிஞ்சுட்டேன்னா ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு பண்டில் புத்தகமா தான் தெரிவாங்க. இல்ல, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இப்போ இந்த 2024 பரிசல் வெளியீடாக வந்திருக்கும் இந்த மரிக்குட்டிங்கிற சிறுகதை தொகுப்பு சமீபத்துலதான் நான் வாசிச்சேன். இந்த மரிக்குட்டிங்கிற சிறுகதை தொகுப்புல ரொம்ப எளிய மக்களா இருக்காங்க. இது வாசிக்கும் போதே எனக்கு என்னாச்சு அப்படின்னா, என்னடா இது நம்ம ஊர் பக்கத்துல நடக்கிற மாதிரி இருக்குது எல்லாமேவோ அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அந்த நிலம் சார்ந்தவள் நானும் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். இதுல ஐயா சார் சொல்லியிருப்பாங்க, முன்னுரையில சொல்லியிருப்பாங்க, இந்த கதைகள் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது. நான் ஒரு பரிச்சாட்டு முறையில் தான் நான் என்ன பண்ணேன், ஆமா என்னென்ன உணர்வுகள் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு கதையும் அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்துக்கிட்டே வரேன். ஒவ்வொரு தலைப்பு போலவே தனித்தனியா உள்ள ஆசை இருக்கு, காதல் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, அச்சம் இருக்கு, வீம்பு இருக்கு, பொறுப்பின்மை இருக்கு. இப்படி தலைப்புக்கு பதிலா இந்த உணர்வுகளை நம்ம தலைப்புன்னு சொல்லி சொன்னா கூட சரி, இந்த கதை அவ்வளவு பொருந்தி போற மாதிரியா இருக்கும். இதுல காலங்கள் எல்லாமே சமகாலத்துல நடக்கிற கதைகள் தான். பின்னாடி அது அது பொருந்தி போகுமா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியாது. அது சமகாலத்து கதைகள். கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்காங்க. அப்புறம் அது அந்த கலங்க நடக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எப்பயோ நடந்து வந்த தெருவா இருக்கலாம். அப்புறம் உரையாடல்கள் எங்கேயோ எப்பயோ கேட்ட உரையாடல்கள், இப்படி மனதுக்கு நெருக்கமான படைப்புகளாகத்தான் இந்த மரிக்குட்டி இதுல வாசிச்சேன். எப்பயுமே எந்த ஒரு சிறுகதை தொகுப்பா இருக்கட்டும், நான் வாசிக்க தொடங்குறது முதல் கதையில இருந்து வாசிப்பேன், அப்படி இல்லைன்னா கடைசியில இருந்து வாசிப்பேன். ஆனா இந்த மரிக்குட்டி எண்ணுரை வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சொல்லியிருப்பாங்க, ஒரு வழிபோக்கனுடைய உரையாடல் மூலம் அந்த கதைக்கான கரு வந்துச்சு. அது ஒரு கதை மட்டும் கொடுக்கல, தொடர்ந்து 12 கதைகளை கொடுத்திருக்கு. அந்த 11 புத்தகத்துக்கும் இன்னும் ஒண்ணு வேற இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இதுக்கு முதல்ல வாசிக்கிறதுக்கு காரணம் மரிக்குட்டி இந்த நூல் தலைப்படி ஒரு கிரீடம் ஏற்றிருக்கு இல்லையா. அப்போ எடுத்த உடனே முதல்ல இல்ல, கடைசியில இருந்து வரல, எடுத்தோன்னா 101 பக்கத்துல இருக்கிற இந்த மரிக்குட்டி கதைக்கு நான் போயிட்டேன். இந்த கதையில பொதுவா மலைகளை பார்க்கும்போது எனக்கு என்ன, மலைக்கு நெருக்கமான பகுதி கிடையாது நான் இருக்கிறது. ஆனா இப்படி டிராவலிங்ல பார்க்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒட்டுமொத்த மலையும் ஒரு யானையா பார்ப்பேன். அப்ப ஒரு கழித்து படுக்கிற ஒரு பெண்ணா பார்த்திருக்கேன். அப்ப கொஞ்சம் உயரம் குறைவான மலைகளா இருந்ததுன்னா அது ஒரு பள்ளி மாதிரி எனக்கு தெரியும், குதிரை மாதிரி தெரியும். இந்த மாதிரி உருவங்கள்ல தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மலையில ஒரு பாறை, அதாவது மத்த இடங்கள்லாம் செடி மரம் வளர்ந்துருக்கிற இது, அதுல ஒரு சில மலைகள் பார்த்திருப்போம்ல, ஒரு பாறை மட்டும், ஒரு பெரிய ஒரு பாறை மட்டும் இருக்கும். அந்த பாறைய பார்த்துட்டு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், அப்படி அதுக்கு ஒரு உருவத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு அது ஒரு நுணுக்கமான பார்வையா தெரிஞ்சிச்சு. நமக்கு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா எல்லாமே தானே அப்படின்னு பார்த்துட்டு போறதுக்கும், அது ஒரு நுணுக்கமா தனிச்சு பாக்குற மாதிரி ஒரு மரிக்குட்டி எட்டி நின்று பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கறது சொல்லியிருக்கும் போது அது அழகா கவித்துவமா இருந்துச்சு. இன்னும் எந்த ஒரு மலையை பார்த்தாலுமே நான் அந்த மரிக்குட்டியை தேடுவேன். அவன் எனக்கு அது தோணுச்சு ரொம்ப. அப்புறம் இந்த கதையில நாச்சிமுத்து அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் வழி 2 வலுவான உண்மைகளை எனக்கு தனித்தறிய முடிஞ்சிச்சு. அதுல எப்படின்னா, ஒருத்த சொல் இருக்குல்ல, நம்ம அடிச்சா வலிக்கும், அது நமக்கு தெரியும். ஆனா ஒரு சொல் இருக்குல்ல, அது எந்த இடத்துல காயத்தை உண்டாக்காம மனசுல ரணத்தை உண்டாக்கி என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ரோசத்தை கீறி விட்டுரும். அந்த ரோசம் நமக்கு நிம்மதி இழக்க செய்யும். அதனால கோபம் நிறைய வரும். அப்ப இதெல்லாம் சமாதானம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அவனா நினைச்சாதான் முடியும். சரி எல்லாம் விடு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவனா நினைச்சு அவனை தேத்திக்கிட்டாதான் ஆச்சு. ஆனா அந்த சொல்லு ரொம்ப வலிமையானது. அப்போ இந்த ஒரு சொல் ஒழுங்க அவசியம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற உண்மையை இந்த கதை எனக்கு சொல்றதா தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு, 2 பேர் இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ். அதுல 3வது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கலாம் ஒருத்தர் இருக்கிறா இல்லையா, 2 பேர்த்துல ஒருத்தர் என்ன சொல்றான், இன்னொருத்தரை பார்த்து பக்கத்துல சம்மந்தப்படாத ஒருத்தனை பார்த்து புகழ்றான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏற்கனவே நண்பனா இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அது எப்படா என்னை விட்டு நீ அவனை புகழ்ந்து பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார புகழ்ந்தானோ அவனை தாழ்த்துறதுக்கான வழியை எடுப்பான். அப்படி இல்ல, சப்போஸ் அது ஒரு புகழப்பட்டது ஒரு பொருளா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நான் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த இவனை விட்டுட்டு பண்றான் இல்லையா, அவன் அப்படி யோசிப்பான்.
இது மாதிரி எதுவுமே வந்து மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது கடவுளா இருந்தாலும் கூட அவருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது. கோயிலுக்கு போறோம், சாமியை பாக்குறோம், அவர் ஒரு உருவமா தெரியுது. ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுக்கு மொழி கொடுத்து பார்த்தா அவருக்கு இந்த நேரத்துல அவர் என்ன மாதிரி எல்லாம் பேசுவார், என்ன மாதிரி அவருடைய எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கான ஒரு இந்த இந்த கதை உரையாடல்கள் பார்க்கும்போது நிஜமானதே சாமி பேசினா எப்படி இருக்கும் இல்ல, அவருக்கும் ஆசை இருக்கும், அவருக்கும் அவர் ரொம்ப அழகானதெல்லாம் தானும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த கதையில தோணுச்சு. இப்படியே அடுத்தடுத்த கதைகள் வாசிச்சுட்டு வரும்பொழுது ஒரு 2-3 கதைகள் வாசிச்சோட எனக்கு குறிப்பிட்டு போச்சு. கதையுடைய தலைப்பு சொல் இருக்குல்ல, இப்ப உதாரணத்துக்கு பருத்திப்பூன்னு எடுத்தனா அந்த கதையுடைய தலைப்பு சொல் வந்து கதையில முடிகிற வாக்கியத்துல ஒரு சொல்லா வந்து முடியுது. இது நான் 2 கதையில ஓகே அனிச்சையா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். அப்புறம் மறுபடியும் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக முதல் கதையில இருந்து கடைசி கதை வரைக்கும் போகும்போது ஏதோ ஒரு கதையில தான் அது இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாத்துலயுமே வந்துட்டு கதையோட தலைப்பு சொல் வந்து அதோடைய முடிவு வாக்கியத்துல இடம்பெற மாதிரி இருந்துச்சு. சில எழுத்தாளர்கள் வந்து கதை எழுதிட்டு தலைப்பு வைப்பாங்க, சில எழுத்தாளர்கள் வந்து தலைப்பு வச்சுட்டு கதை எழுதுவாங்க. இதுல எழுத்தாளர் இந்த சரவணச்சந்திரன் சார் எந்த வகைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. அப்புறம் இந்த அடுத்த வந்து நான் வாசித்த கதையில வந்து பிரெட் பஜ்ஜிங்கிற கதை. அந்த கதை என்னுடைய தோழி அப்படியே பார்த்த மாதிரி தோழியை ரொம்ப ஞாபகப்படுத்துச்சு. சார் சொன்ன மாதிரியே தான். அவங்க வீட்டுல 3 பெண்கள், அவங்க அப்பா கடை வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒத்தாசையா இவ விடுமுறை காலங்கள்ல கடைக்கு போறது உண்டு. அடுத்த 2 கடை தள்ளி இருக்காங்க. அவங்களுடைய பையனும் வந்துட்டு அவங்க இருந்த 2 அப்பாக்களும் வந்து நண்பர்களா, மாம மச்சான் அப்படின்னு பேசுற மாதிரியானவங்க. இந்த பையனும் இருக்கா. இவன் பையன் வந்து எப்பயாவது ஒரு தடவை கடைக்கு வந்துட்டு இருந்தான். இவங்க அப்பா வந்து அன்னைக்கு வியாபாரம் ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம், நல்ல மூட்ல இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த பையன் கிட்ட, மாப்பிள்ள இந்த பொண்ணு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 9th படிக்கிறா, இவன் வந்து 12th. 2 வயசு, 2 பேத்துக்குள்ளேயும் அந்த ஆசை விதைய தூண்டி விட்டுட்டாரு. அதுக்கடுத்து என்ன ஆக அது கொஞ்சம் வேற பரிமாணம் அடைஞ்சிட்டே போகுது. அடுத்து அந்த அந்த பையன் காலேஜுக்கு போயிட்டு எப்பயாவது விடுமுறைக்கு வரும்போது இந்த கடையில இந்த பொண்ணு இருக்கிற நேரம் வந்து வந்திருக்கான். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல இது எதுவும் தவறா போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏதோ சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பையன் வரான், விடுமுறைக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவோட சண்டை போடுறான். இவர் சொல்றாரு, நம்ம இது சொந்தத்துல யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, தேத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பாக்குறாரு. அவன் கிறுக்கன் ஆயிட்டான். அவனோட எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட அந்த 1 வருஷம் படிப்பே அவன் போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லா காயத்துக்கும் காலம் மருந்தாகும் இல்லையா? அப்போ கொஞ்ச நாள் ஆனா அப்படியே தேறி வந்துட்டு மேற்படிப்புன்னு போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இந்த பொண்ணுக்குமே நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆனாலும் எப்பயாவது சந்திக்கும் போது கூட அந்த ஒரு சிறு உறுத்தல் இன்னமும் என்னை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். வரைக்கும் இவங்க 2 பேரும் வந்து அவங்களா நினைச்சுக்கிட்டது கிடையாது. அப்பா சொன்னது தானே. ஒரு விளையாட்டு வாக்குல சொல்ற வார்த்தைகள் வந்து எந்த அளவு வந்து அது ஒரு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கறத வந்து இந்த கதையை வாசிக்கும் போது, ஆஹா, அவளுக்கு உடனே போன் பண்ணிட்டு, நீ உனக்கு மட்டும் இல்ல பாரு, எங்க எழுத்தாளர் வந்து இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க, இது யாருக்கும் எங்க நடந்திருக்கும் போலயே, உனக்கு ஒன்ன மாதிரியே பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுச்சு. ஆனா நான் சொல்லல. அடுத்து நிறைய கதைகள் வந்து இதுல பொம்மை கதை வாசிச்சு பொம்மை கதையில எனக்கு ஒரு இது உண்டு. ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். ஏன்னா நீ எந்த நேரம் வேணாலும் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி, என்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு பலவீனமானது அந்த உறவின் மீது பலவீனமானவனோட அவ ஏன் தொடர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அது ஏன் அது அப்பயே இவங்க இப்படி சொல்றான், இப்போ சமகாலத்துல அது சரியா வருதுமா? யாராவது இப்படி சொல்லுவாங்களா, என்னடா நீ இப்பயே நீ சரியா இல்லையடா, நீ வந்து உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அது இல்ல. ஆனா அது வந்து ஒருவேளை அதையும் மீறி உள்ள இருக்கிற அந்த காதல் வந்து அந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அப்புறம் கூட அந்த உறவுல வந்து உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்காக நான் என்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் உறவுகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்துட்டு ஒரு இந்த மைண்ட்லயே முன்னாடி பின்னாடி போற மைண்ட்லயே வந்து தொடருது. கதை வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது இது எந்த இடத்துலயாவது அறுபட்டு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா சார் ரொம்ப அழகா அதை வந்து முடிச்சிருப்பாங்க.
என்ன ஆனாலும் நீதான், நான் உன் கையில ஒரு பொம்மையா, நீ சொன்னபடியெல்லாம் நான் இருந்துக்கிறேன், அந்த இருந்துக்கிறேன் அப்படிங்கறது வந்து அவன் ஏத்துக்கிறது இருக்கு இல்லையா? அப்ப எல்லாத்தையும் மீறி அந்த காதல் வந்து அந்த இடத்துல வந்து பலவீனமானது, இருந்தாலும் நான் அதை தொடர்ந்து இருப்பேன் அப்படிங்கறது சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கதைகள் வாசிட்டு அப்புறம் வந்து நிறைய அடிக்கோடிட்டு எல்லாம் வச்சிருக்கேன். பொதுவாவே வந்து அந்த ஒரு தத்துவார்த்த உண்மைகள் வந்து இது மட்டும் இல்ல, நான் படிச்சிருக்கிற அந்த பரிபூர்ண கம்யூனிஸ்ட் ஆகட்டும், சோற்று கணக்கு, இது எல்லா இதுலயுமே வந்துட்டு நான் வந்து அந்த ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் சாரோட இது. அப்புறம் ஒரு பேட்டி இதுல எல்லாம் கேட்கும் போதுதான் தோணுச்சு, நிறைய அந்த ஓசோ சிந்தனைகள் வந்து சார்கிட்ட இருந்து எழும் அப்படிங்கிறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப அடிக்கோடிட்டு வச்சிருக்கேன். இந்த நூல்ல கூட வந்து சில கவித்துவமான வெளிப்பாடுகள்லாம் இருக்கு. அவருடைய பாதத்தை ரேகைகளை வந்து இலைகள் இல்லாத கிளைகளுக்கு ஒப்பீடு செஞ்சிருப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் கூட இது வந்து ஒரு உரைநடையா இருக்கும் போது, அதுல வாசிக்கும் போது, நடுவில் கூடி வரும்போது வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சதா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இதுல சொல்லியிருப்பாங்களே, இது இன்னும் ஒரு பெரிய விஷயம், மரணத்தின் சாமந்தி மனம் சூழத் தொடங்கியது. ஆஹா, இது வந்து நான் மறுபடியும் பாக்குறேன். இது நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுமா? ஆனா எல்லாருக்குமே தான். நம்ம கோயிலுக்கு போற அதே சாமந்தி, வீட்டுல சாமி கும்பிடுற அதே சாமந்தி, ஆனா மரண வீட்டுல மட்டும் அந்த சாமந்தி மரத்துக்கு அப்படியே ஒரு சோகத்தை பிழிந்து கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அதை வந்து எழுத்துல வந்து பயன்படுத்திக்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்புறம் இன்னும் வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவரோட குணத்தை வந்து குடிக்கிறதுக்காக நண்டோடையே பழகிட்டு இருந்தவா, அப்ப வந்து அவ கொடுக்கு மாதிரி இப்படிதான் கொட்டுவா அப்படின்னு சொல்லும் போது, ஒரு மனிதனுடைய குணம் அவருடைய சூழ்நிலை வந்து நிர்ணயிக்கிறதுல சூழ்நிலை முக்கிய பங்காற்றுது இல்லையா? ஆமாதான். அத வந்து எனக்கு இந்த கதையை இத வாசிக்கும் போது இது புரிஞ்சிச்சு. ஆமா, நல்ல இடங்கள்ல அத நல்ல வளர்ப்பு இதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு ஒரு உண்மை, அந்த கதையில நடுவுல கொண்டு வரணும்ல, அதான் பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் யாரையும் அமைதி இழக்க செய்யாது. பொதுவா கிராமங்களே சரி, எப்பவும் சொல்ற வார்த்தை, பெரியவங்க இருந்து சொல்ற வார்த்தை, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுப்பா அப்படின்னு சொல்ற வர இருக்கு இல்லையா? அந்த இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதை வந்து யாரையும் அமைதி இழக்க செய்யாதே, இது ஒரு கவித்துவமான வெளிப்பாடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு நகைச்சுவையான்னு சொல்ல தெரியல, இனி அவன் கையால ஒரு சர்பத்து கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு உரையாடல் வரும். சரி, அது என்னவா இருக்கு, இது என்னது? நம்ம ஒரு கோபத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் கையால பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம பொதுவான வார்த்தை. அது என்ன சர்பத்து அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து சிரிச்சுக்கிட்டேன். சரி, அப்ப அந்த உரையாடலை கவனிக்கும் போது அது அம்மா வந்து பையன் மேல இருக்கிற கோபத்துல. சோ அதுல வந்து ஒரு செல்லமான அந்த வார்த்தை வந்து அது ரொம்ப இதா இல்லாம அது ஒரு மென்மையா கோபம் தான் இருந்தாலும் கூட அது இந்த வார்த்தை சொல்லும் போது சர்பத்து அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி. அதை உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அப்படி நிறைய கதைகள். அப்புறம் இந்த ஆரோக்கிய மேரிங்கிற இதுல வந்து சிப்பாயினி அந்த கதையில வந்து ஆரோக்கிய மேரியுடைய கதாபாத்திரம், அவங்க இயல்பான என்ன சொல்லுவாங்க, இயல்பான நிலையில இருந்து ரொம்ப உடல் பருமனானவங்க. இப்ப நம்ம பாக்குறோம், நம்மள கடந்து போறவங்க எத்தனையோ வந்து உடல் பருமனானவங்க பாக்குறோம். அத வந்து அது ஒரு சில வேடிக்கை, சில பேர் வந்து பார்த்துட்டு பேசாம போயிடுவாங்க. ஆனா சில பேர் வந்துட்டு அவங்க வார்த்தைகளால அவங்க ஏதாவது சீண்டி பாக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இதுவே ஒரு தோழி வந்து சொல்லியிருக்கா பாருங்களேன், அவ எடியே நீ மட்டும் ஒரு ஆடா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அவ்வளவு கறி தேரும் உன்னை வெட்டினா, அப்ப என்னாகும், அவனை மொத்த ஊருமே வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வார்த்தை வந்து எவ்வளவு வலிச்சிருக்கும்ல அவ கேட்கும் போது. அது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறத வந்து சொல்லும் போது தப்பு சரி தவறு இதை பயன்படுத்தக் கூடாதுங்கிறத வந்து ஒரு வாசிப்பு வந்து தெளிவுபடுத்துதுங்கிறத வந்து சொல்லிக்க முடியும். அப்புறம் வளர்த்தம்ம அந்த கதை வந்து என்னோட கதையில எனக்கு வந்து அந்த அனுபவம் இருந்திருக்கு. நான் எங்க அம்மா இருந்தா கூட எங்களை வளர்த்தது வந்துட்டு வளர்த்தம்மா தான், எங்க அம்மா பெரியம்மா தான் வளர்த்தாங்க. சோ அதை என்னையால வந்துட்டு ஈஸியா அதோடய சேர்ந்து போக முடிஞ்சிச்சு எனக்கு. இப்படி இன்னொன்னு வந்து கதை களங்கள் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, கிராமம் சார்ந்தும் கதை இருக்கு, நகரம் சார்ந்து இருக்கு, மலைப்பகுதி, கடலோர பகுதி, வெளிநாடு, இப்படி பல பரவலான இடங்கள் எல்லாமே இருக்கு. பாகுபாடு இல்லாம அந்த மக்களுடைய வாழ்வு முறையை அப்படியே லைட்டா தொட்டு காமிக்கிற மாதிரியா இருக்கும். இப்போ கரசக்காட்டுக்கும் செவக்காட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு எனக்கு சமீபத்துலதான் தெரியும். அந்த நிலமாவே இருந்தாலும் கூட எனக்கு என்ன தெரியும்,
கரிசல் காட்டுல வந்துட்டு வீடெல்லாம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கீழே இல்ல இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவக்காட்டுல வந்து அது விலை அவ்வளவு போகுது அப்படிங்கிற மாதிரி. செவக்காடுன்னா செங்காடு, ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது வந்து அப்படி போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வந்து இப்பதான் தெரியும். அது கதையில நான் படிக்கும் போது ஆஹா இது நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து சார் எழுதிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல இந்த மரிக்குட்டிங்கிற சிறுகதை தொகுப்பை நான் அப்படியே பத்திரமா என்னுடைய நூலகத்துல வச்சுப்பேன். எனக்கு பத்திரமா வச்சுப்பேன். 11 சிறுகதைகள். இன்னொன்னு சார் சொல்லியிருப்பாங்க, ஒரு கதையை நான் ஒரு நாள்ல எழுதினேன். அப்படி தொடர்ந்து 12 கதைகள் எப்படின்னா அது ஒரு ராட்சசமான ஒரு எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேகம் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். 11 நாள்ல ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த இது மட்டும் இல்ல, டெய்லி அவங்களுடைய எழுத்தை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து நான் அதை எழுதுனேன் இதை எழுதுனேன் அப்படி பண்ண சொல்லும் போது சோம்பலா இருக்கிறதுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இத்தனைக்கும் அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில மூச்சு எழுத்தே என்னுடைய மூச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியா இருக்கிற சார் வந்து என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னும் பல படைப்புகள் மென்மேலும் வரணும். ரமலாவும் வாசிச்சுட்டேன், அது ரொம்ப நல்ல நாவல் நான் எழுதியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் சார். எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். தொடர்வோம் உங்களை. ஆனா இந்த வாய்ப்புக்கு நன்றி, மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். நன்றி மந்திரமூர்த்தி சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான முறையில் பேசுனீங்க. சரி, அடுத்து நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கிற நண்பர்கள் வந்து யாராவது பேச விரும்பினா பேசலாம். அவருடைய வாசிப்பை புத்தகங்களை படித்தவர்கள் பேச விரும்புகிறேன். ஒரு 2 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்களது உரையை அமைத்து கொண்டால் நல்லது. யார் பேசுறீங்க? கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா நான் சென்ட்ரலுக்கு கொண்டு வந்துடுவேன். சென்ட்ரல் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பேச விரும்புறவங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு இது பண்ணுங்க. சரி, நான் வந்து முதலாவதா நானே ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் சரவணன் சந்திரனோட வாழ்வியல் கதைகள் வந்து ஒரு 2 கதைகள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த பாவத்தின் சம்பளம் அப்படின்னு ஒரு கதை. இது வந்து அவர் ஜி டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்து சொல்வதெல்லாம் உண்மைங்கிற நிகழ்ச்சியை நடத்தையில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களிலிருந்து அவர் எழுதியிருக்கிற கதைகள் ஒரு 20 கதைகளுக்கு மேலே இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம்? பொதுவாக கதைகளில் என்ன பேசுகிறோம்? வாழ்க்கை அன்பு எப்படி இருக்கணும், வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு அறத்தை அடிப்படையாக வச்சு கதைகள் எழுதுகிறோம். அதை ரொம்ப சிலாகிக்கிறோம். ஆனால் நாம் காணுகிற உலகம் வந்து மக்கள்கிட்ட நம்ம பழகிறப்போ நம்ம காணுகிற உலகம் அப்படி அமையலை அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் காட்டுகிற நிதர்சன உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். இதில் எனக்கு அவர் குறிப்பாக இன்னொரு செய்தியும் சொல்கிறார். ஒரு சில வருடங்கள், ஒரு சில காலங்களில் அவங்களுடைய கதைகளை கேட்டு கேட்டு அந்த கதைகளை எப்படி சுமக்கிறது அப்படிங்கிறதே தனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஒரு 5000 கதைகள் இருக்கலாம், அவ்வளவு கதைகள் நேரடியாக கேட்ட அனுபவ கதைகள் தன்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த கதைகளை வந்து எப்படி வேணாலும் நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கதைகளை கிளர்ச்சி ஊட்டுகிற விதமாக கூடுமானவரை அவர் சொல்லாமல் அந்த கதை என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் அருமையான முறையில் சொல்லிட்டு போகிறாரு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கதைகளை பற்றி பேசலாம், இல்லை பதிவு எழுதலாம். அப்படிப்பட்ட கதைகள் வந்து சாதாரண எளிய மக்களினுடைய வாழ்க்கைகள் இந்த கதைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து நாம் கண்டும் காணாமலும் அந்த கதைகளை கடந்து செல்கிறோம். அப்படி கடந்து செல்வது சரி கிடையாது. அந்த மக்களினுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் ஒரு சக மனிதன் இன்னொரு சக மனிதனை புரிந்து கொள்ள முடியும், அவர்களிடம் இரக்கம் காட்ட முடியும், மனிதர்களை நேசிக்க முடியும், முடிந்தால் நாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு காண முடியும் போன்ற செய்திகளை எல்லாம் புனைவு அப்படிங்கிற அளவில் நிப்பாட்டி
அதை வந்து ஒரு நீதி போதனை மாதிரி எல்லாம் சொல்லாமல் அந்த கதையை அருமையான முறையில் எழுதியிருக்கிறார் சரவணச்சந்திரன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்து நண்பர்கள் கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா நல்லது. வணக்கம் சார். மேரி பேசுறீங்களா? மேரி நான் பேசுறேன் சார். ஒரே ஒரு செகண்ட். பேசுங்க. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ண முடியுமா? இல்ல சார், டிராவல்ல இருக்கேன். நல்லது பேசுங்க. இந்த குழுவினருக்கு வாழ்த்துக்கள். சரவணன் சந்திரன் அவங்க வந்து முகநூல்ல எழுதிக்கிட்டு வர்றது, நாவல், சிறுகதை, கட்டுரை எல்லா தளத்திலயும் எழுதிக்கிட்டு வர்றது வந்து சம காலத்துல ஒரு வாசகியா எழுத்தாளர்கிட்ட பேசுறதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட். அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவரோட ரைட்டிங், அவரு தைரியமான துணிச்சலா எழுதுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுக்குரியதா இருக்குது. அரசியலா இருக்கட்டும், தத்துவமா இருக்கட்டும், அறிவுரையா இருக்கட்டும், போற போக்குல சொல்லிட்டு போறாரு ஒரு கேஷுவலா. நான் சொல்லிட்டேன், எடுத்துக்காது உங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தளத்துல இருந்தும் அவர் வந்து யோசிக்கிறாரு. ஒரு பள்ளி குறிப்பா வந்து குழந்தைகள், இப்ப வளர்ற குழந்தைகளுடைய அந்த நலன் இருக்குல்ல, ஒரு ஆசிரியரா நாங்க என்ன நினைக்கிறோமோ நாங்கெல்லாம் சொல்ல முடியாது வெளியில. ஆனா அவர் வந்து எங்க சார்பா அவர் வந்து சொல்றது, அரசு எல்லா தளத்துல இருந்தும் அவருடைய துணிச்சலான எழுத்துக்கு தான் நான் வந்து எழுத்துக்க நான் வந்து ரொம்ப ரசிகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி துணிச்சலா எழுதணும். வருகிற எழுத்தாளர்களும் அவரை ஃபாலோ பண்ணணும். நானும் ட்ரை பண்றேன். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராவது நண்பர்கள்? சரி, யாராவது வந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அவர் ஏற்புரை எழுத்தாளர் சரவணன் சந்திரன்ட்ட போயிடலாம். பேசுங்க சரவணன் சந்திரன். சார் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து பாலகுமார் சார் வந்து அவசரமா போறாருன்றனால இடைமறித்து வந்து நான் பேசினேன். அதனாலதான் குறுக்கிட வேண்டியதாயிடுச்சு. இல்லாட்டி ஏற்புரையில தான் பதில் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் இல்லாம அவருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு அப்படியே தொடர்ச்சியா சொல்லணும் அப்படின்னா, மந்திரமூர்த்தி சார், அழகு சார் வந்து ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் அவரை ஃபாலோ பண்றேன், அவரும் ஃபாலோ பண்றாங்க, எனக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கோயில்பட்டியில இருந்தாருன்னு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு 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 நிகழ்ச்சியான கிளர்ச்சியான அனுபவமா இருந்தது. ஒருவேளை என்ன கேட்டீங்கன்னா, நான் விளையாடிட்டு இருக்கதான் பார்த்துட்டு இருந்திருப்பாரோ, பண்ணிட்டு இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் கிடைச்சிச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எழுத்தாளரா சொல்றேன். என்னன்னா, வாசிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு 9 மணிக்கெல்லாம் உட்காந்து ஆளுகளை திரட்டி பண்ணி செஞ்சு அதை மேலும் முன்னோக்கி நகர்த்துறது அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எண்டு இதுல வந்து பயனாளி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களாம் எழுதுறவங்க படிக்க போடுறோம், செய்யறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. அதனாலதான் நான் என்ன கேட்டீங்கன்னா, வாசிப்போம், நேசிப்போம், இந்த மாதிரி வாசகம் சார்ந்த குழுக்கள் இருக்கும்போது கூட போய் நின்றுவேன். நான் சும்மானாலும் போய் நின்றுவேன். சும்மானாலும் அவங்க கூட பேசிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று உரையாடிட்டு இருப்பேன், செஞ்சுட்டு இருப்பேன். அந்த வகையில் அந்த குழுவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சரஸ்வதி காயத்ரி மேடம் ரெகுலரா டச்ல இருக்காங்க. அப்புறம் டாக்டர் மேரி மேடமும் அவங்க எழுதுனதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நானும் படிச்சிருக்கிறேன், படிச்சுட்டு அவங்களுக்கு கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்துமதி மேடமும் எழுதுறாங்க. நான் பார்த்தேன், ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்தேன், எல்லாமே பண்ணேன். அவங்க எழுதுனதையும் நான் படிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பாலகுமார், விஜயகுமார் அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கனவே நிறைய அறிமுகம் சொல்லிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பேசணும் இல்லைங்களா, அதன் வழியா அவர் எழுத்தாளர் எல்லாமே பண்றேன். ஸோ இதை நம்ம ஒரு ஏற்புரையா இல்லாம வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அவர் இல்லை, ஆனா மற்ற 3 பேர் வந்து நீங்க எழுதுறவங்கன்றனால நான் சொல்றேன். பொதுவாகவே நம்ம வந்து ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம எந்த ஸ்கூல் சார்ந்து செயல்படுறோம் அப்படிங்கிற வந்து தெளிவு இருக்கணும். அந்த தெளிவுல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அதுல கான்பிடண்டா இருக்கணும். அதுக்கு எதிரான ஒரு ஸ்கூல் இருப்பாங்க. அந்த ஸ்கூல் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற தெளிவுல இருக்கணும். அதனால அதை போட்டு மண்டைகளை போட்டு குழப்பி நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம அந்த எழுதுறதுக்கான எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு அந்த மாதிரியான அந்த உள்நோக்கமோட திட்டமிட்டபடியான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதெல்லாம் வந்து
நம்ம எழுத்தாளரெல்லாம் உள்ள வந்து என்ன கேட்டீங்கன்னா மைண்டுக்குள்ள எடுத்துக்கூடாது. அது வரும் தான், மைண்டுக்குள்ள வரும் தான். ஆனா அதை ரொம்ப ரொம்ப கவனமா கடக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு எழுத்தாளரா வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு 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 ஸ்கூல் சார்ந்த ஒரு ஒரு தீவிர வாசகர், என்னுடைய நண்பரும் கூட, அவங்க பெண் பெண் அவங்க ஒரு டீச்சர், ஆசிரியர் நண்பரும் கூட, அவங்க ஒரு நாள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஒரு நாவல் எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த நாவலை என்னுடைய 7ஆம் வயசு பையனுக்கு வந்து நான் படிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னன்னா, நுட்பமா நம்மள வந்து அவமதிக்கிறாங்களாம். உன் நாவல் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோட ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப சிரிச்சுட்டே சொல்லிட்டேன், பரவாயில்லைங்க, அதுல வந்து ஒரு ஒரு 4-5 பெட்ரூம் சீன்லாம் வருது, பரவாயில்லையா உங்க பையனுக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, பரவாயில்லையா இப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு நான் போயிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் அல்லாம அதுக்காக வந்து எழுத்தாளர்களை வந்து பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. விமர்சனம், அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு டெக்ஸ்டுக்குள்ள நின்று அந்த டெக்ஸ்ட் என்ன எனக்கு செஞ்சது, என்ன கொடுக்குது, என்ன கொடுக்கலன்ற மாதிரியான விஷயங்கள் போற விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியா வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் வந்து உங்களுக்குமே நான் ஒரு பரிந்துரையா வைக்கிறேன். ஏன்னா நம்ம எழுதுறதோட எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி தான் நம்ம 25 வருஷம் 25 புக்கா இருந்தா, 50 புக்கா இருந்தா, 100 புக்கா இருந்தா, இன்னைக்கு வரைக்கும் ஜெயமோகன் சார் வந்து என்னன்னா அந்த எனர்ஜியை தக்க வச்சிருக்கிறாரு. எஸ்ரா சார் எனர்ஜியை தக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, வந்திருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, பாதியில போயிருப்பாங்க. அப்போ வந்திருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, பாதியில போயிருப்பாங்க. ஆனா லாங் ரன்ல அப்படி செயல்படுற ஆட்கள் என்ன இன்னமும் பாருங்களேன், இன்னமும் வனதாசன் நினைச்சு பாருங்க, எனர்ஜி, அந்த எனர்ஜி இன்னும் தக்க வச்சுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா. ஸோ அந்த எனர்ஜியை தக்க வைக்கிறது மாதிரியான விஷயங்கள் என்னவோ அதுல மட்டும்தான் ஈடுபடணும். அப்படிதான் நான் ஈடுபடுறேன். நீங்களுமே அப்படி ஈடுபட்டீங்கன்னா எழுதுறன் வழியா பதில் சொல்லிட்டே இருக்கிறது தான். நம்ம வந்து உட்கார்ந்து அதுக்கு பதில் சொல்லி, இதுக்கு பதில் சொல்லி, அதுக்கு பதில் சொல்லல. நீங்க ஒரு ஒரு படைப்பை உங்களை நீங்களே தாண்டுறது தான். யாருக்கும் போட்டின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் போட்டி. போன முறை ஒண்ணு எழுதிட்டோம்ல, அடுத்த முறை வேற ஒண்ணு எழுதணும் அப்படிங்கிற போட்டி இருக்கு இல்லைங்களா. அந்த போட்டி தான் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 3 பேருமே எழுதுறவங்க. சரஸ்வதி காயத்ரி மேடம் நல்லா எழுதுவாங்க. இப்ப அவங்க இடையில விட்டுட்டாங்க. பல்வேறு பணிச்சூழல்கள் காரணமா விட்டாங்க. ஆனா அவங்களும் எழுதணும். இவங்களும் டாக்டர் மேரி எழுதணும். இவங்க கனகாபாலம் மேடமும் நீங்களும் எழுதணும். அதனால இது ஒரு பொதுவான கருத்தா சொல்றேன். ஏன்னா நான் வெளியில வந்து நிறைய கருத்துக்கள், இலக்கியம் சார்ந்த கருத்துக்கள் எதுவும் சொல்றது இல்லை, பண்றது இல்லை, பேசுறதும் இல்லை. ஆனா இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நான் சொல்றேன். மற்றபடி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவமா எனக்கு இருந்தது. அதுலயும் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னன்னா, அந்த மகிழ்ச்சியோட வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கூர்மையான ஒரு கவனம் வந்துச்சு. இல்ல இந்த வரியை கூட கவனிக்கிறாங்க, இந்த விஷயம் அதுல இருக்கு அப்படின்னா, நீ வந்து என்ன கேட்டீங்கன்னா, எவ்வளவு கவனமா, ஒரு வரி கூட எவ்வளவு கவனமா எழுதணும், ஒவ்வொரு வரியும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, படிக்கப்படுற வரியை வந்து எவ்வளவு பொறுப்புணர்வோட எழுதணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த இந்த மூலமும் உறுதிப்பட்டுச்சு. நிறைய பாயிண்ட் இவங்க சரஸ்வதி காயத்ரி மேடம் சொன்னாங்க. இப்ப கனகாபாலம் மேடம் வந்து அந்த மரிக்குட்டியில நான் என்ன நினைச்சேங்கிறதெல்லாம் நிறைய தொட்டு காட்டியிருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து அந்த சாமந்தி பூ மனம்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த மனம் வந்தாலே அப்படி இருக்கும். அந்த மனம் அப்படி சூடும், தெரியும். அதெல்லாம் வந்து எப்படி கரெக்டா தொட்டு எடுக்கிறாங்க, பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் மகிழ்ச்சியாவும் இருந்தது. அதான் அதே சமயம் சொல்றோம் இல்லைங்களா, பொறுப்புணர்வு தான். மறுபடியும் வந்து என்னன்னா, பொறுப்புணர்வு தான். இப்ப பல விமர்சனம் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, நெகட்டிவ் இல்லை. எந்த கருத்து, அந்த கருத்து, இந்த கருத்து, எந்த கருத்து பேசினாலும் சரி, அதை நம்ம மண்டைக்குள்ள போட்டுறணும். அது அந்த கிரைண்டர்ல அரைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த படைப்பு வரும்போது அதுவா வெளியில வந்துடும். பொதுவாகவே இந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நான் பதில் சொல்லலைங்க, நீங்க அடுத்த ஒர்க்கை எடுத்து பாருங்க, அதுல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, விமர்சனம் சொல்லியிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கேரி அவுட் ஆயிருக்கா, கேரி அவுட் ஆகலையான்ற மட்டும் பாருங்கன்னு சொல்லுவேன். பலர் சொல்லியிருக்காங்க கேரி அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே எனக்கு வந்து இந்த நம்ம எழுதுற அந்த ஓட்டத்துக்கு நடுவுல வந்து என்ன நினைக்கிறாங்க, முதல்ல நம்மளுக்கு தெரியணும்ல. நம்மளை பத்தி நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். நான் கூட நினைச்சிருக்கேன், நான் தான் அடுத்த டால்ஸ்டாய் கூட நினைச்சிட்டு இருக்கலாம், நான் தான் அடுத்த வந்து கம்பன் கூட நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை, உலகம் என்ன நினைக்குது, என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. மறுபடியும் சொல்றேன், அந்த எழுதுறது, இந்த விளையாட்டை பத்தி அவங்க சொன்னதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப பாதிப்பு செலுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிரீன் வேஸ் ரோட்ல ஒரு ரவுடின்னாங்க. இன்னைக்கு வந்து அவர் அந்த விளையாட்டை கையில தூக்குனாரு. இன்னைக்கு பயங்கரமா அந்த ஊர்லயும் பாப்புலர் ஆயிட்டாரு, செஞ்சுட்டாரு. ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு விளையாட்டு ஒரு மனிதனை எப்படி மாத்துது அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லைங்களா. அதுதான் அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது இந்த லைஃப். அவ்வளவுதான். நமக்கு நல்லா தெரியும், மறுபூர்வீகள் எதுவும் கிடையாது. இருக்கிறதுன்னு ஒரு லைஃப். அதுல நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு போகலாம், பயனுள்ள மரபு இருக்கலாம். அதுதான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். அருமை அருமை எழுத்தாளர் சரவணன் சந்திரன். தங்களது பல்வேறு வேலைகளுக்கு இடையிலே நண்பர்கள் பலரும் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாசிப்பு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எழுத்தாளர் சரவணன் சுந்தரனுடைய படைப்புகளை பேசுவதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்தோம்.
அவர்களும் மனமு வந்து தாங்கள் பேச முன்வந்தார்கள். பங்கேற்ற பாலகுமார், சரஸ்வதி காயத்ரி, கனகா பாலன் 3 படைப்பாளிகளுக்கும் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்களை அணுகிய பொழுது அவர் சொல்ல ஒரே வார்த்தை, அவர்கள் பேசட்டும், நான் இருந்து பார்க்கிறேன் என்று மனமு வந்து ஒப்புதல் தந்தார். அவர் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பாக நமது நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.